பாட்டிமா ஓம் நமச்சிவாய நமக. எப்படி பாட்டிமா இருக்கீங்க? நமச்சிவாய நம்ம அண்ணாமலையாரெல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும். சரிங்க பாட்டிமா. புடவையெல்லாம் நினச்சி வச்சிருக்கேன், அம்மாவாசை நீ கட்டிக்கலன்னு. சரி, அந்த கொடுத்த புடவையா? வித்துட்டேன் நினச்சிட்டேன். ஐயோ சேச்சா, நான் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டீங்க, அவங்களும் நினைக்க மாட்டாங்க. யார் விற்பாங்கன்றது பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் நினைச்சு காய போட்டு வச்சிருக்கேன். சரிம்மா சரிம்மா. சரி பாட்டிமா, வர பாட்டிமா. என்னம்மா உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சியா? சளியா? அதேதான் இந்த பக்கமும். தயிர் சாதம் வேணாம், வெள்ளை சாதம் வாங்கிக்கோங்க. 2 வெள்ளை சாதம் தானே கொடுத்துக்கிறேன். மச்சுவாயம்மா, வரம்மா வரம்மா. சும்மா டைம் பாஸ்க்கு. சரி, 1 2 1 போதுமா? என்ன பெருசா? என்ன 1 போதுன்றா? ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கிறியா? வச்சுக்கோ, போயிட்டு வரட்டுமா? பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நமச்சிவாய். ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா? நமச்சிவாய். ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையாரில் அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் எல்லாரும். நமச்சிவாய் நமச்சிவாய். செருப்பு கேட்டீங்களே, வாங்கிட்டு வரேன். எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? புது செருப்பு நான் வாங்கிட்டு வரேன். நானு கை வராம கால் வராம நீங்க நிக்கிறானே, அவன் செருப்பு அறுத்து விடுறான் சார். ஜீவில பார்த்து வந்தாத அங்க நேலாக்குது இல்ல. சரி, வெயில் கால் செருப்பு போடாம நானு, கால் சுடுது எனக்கு. அதனால நேலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி உள்ள போயிடுச்சு. அப்படி எடுத்துட்டு போல வண்டியா? நான் தான் இங்க நின்னுங்கிறேன். அது எனக்கு பெரிய வேலை. வாங்க அப்படி நேலுக்கு போயிடலாம். கால் சுடுது எனக்கு. ஏன் செருப்பு போய் எத்தனை வரீங்க? அந்த கிழமை சாவச்சிட்டு வந்தேன் சார். சாவச்சிட்டீங்களா? நான் மோசமான துர்கா. நான் வதம் பண்ணிட்டு அவனை என்கிட்ட வாழாட்டம் பண்ணலாம். எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கிறான் என்னையும். சாவச்சிட்டீங்களா? இப்பதான் சந்தோஷம் ஆச்சு. இப்பதான் எங்க போனாலும் டார்ச்சல் பண்றது. எங்க போனா விட்டுட்டு வச்சுட்டு இங்க கை தொங்கி போச்சு. இன்னும் திமிர ஆடுவேன், அடிக்கிடுவேன் நானு. சரி சரி, சாவச்சிட்டீங்களாப்பா? சாவச்சிட்டீங்களாப்பா? போலீஸ் தேட போகுது. போலீஸ் தேட்டமா? இந்த செருப்பு வேணுமா கொடுக்கட்டுமா? இல்ல இல்ல, அது காலில் போட்டு பாருங்க, உங்க சைஸ் கரெக்டாக தானே. அதனால செருப்பு அத்தாத்தி வச்சிடறான் சார். எந்த ஆளு? அந்த பொட்டைதான். யாரு அவரு? வாழ்க்கை நாசம் பண்ணுவா. வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாங்களா? ஆமா, குஞ்சு சாமி. இந்தாங்க பிடிங்க. இந்த செருப்பு போட்டு பாருங்க, சைஸ் கரெக்டா இல்ல, நம்ம போய் மாத்திக்கலாம். இந்தாங்க இந்தாங்க. ஒத்துக்காது. இது செருப்பு இல்லை, இது இல்லை. இது மாதிரி இந்த மாதிரி பிளான். என்ன சைஸ் அது? இது மாதிரி தான் சார். அது அப்பயே சொன்னேன், அது மேலே வாங்காது. 8 6 8 8 சைஸா? தண்ணி இனி போட்டால் மேலே துணியெல்லாம் பாழாயிடும். இதுவா? இந்த மாதிரி செருப்பு வேணுமா? இந்த மாதிரி தான் நான் போடுவேன். சரி, வாங்கிட்டு வர நாளைக்கு. இது யாரு செருப்பு? இது யாரு செருப்பு? செருப்பு எங்க போய் திருட்டு வந்தீங்க? திருட்டு போட்டா உண்மையா நேர்மையா இருந்தா தரல. அப்ப திருடா செய்யல. சரி 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 சரி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி 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 சரி, கரெக்டுங்களா? போயிட்டு வரேன். நான் ரொம்ப நாளாக உங்களை பார்க்க இன்னைக்கு தான் பார்க்குறேன். என்ன உங்க பேர்? என்ன? சாமிநாதன். சரி, சேனல் வந்து சொர்க்கபூமி திருவண்ணாமலை. சரி சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாங்க. என் கையை வெட்டினாங்களா? அங்க ஒரு ஆளுகிட்ட நீங்க தான் தெரியுங்க, பாதி கை இல்ல. யார் வெட்டுங்க? எவன் வெட்டினாலும் நிறைய ஆபத்து வருது. இந்த உள்ள வெட்டாதான் அந்த 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 பாதி தான் செருப்புல தெரியுன்னா அந்த ஒரு ஆளுடைய கையை வெட்டிட்டு இங்க தலைமையில போலீஸ் வருந்தேன். நான் கண்ணால பார்த்தத போய் சொல்ல மாட்டேன். ஏன் கையெல்லாம் வெட்டுறீங்க? சரி, அதனால இப்ப உங்களுக்கு உகரம் அதிகமாக்குதா? கை இது இருக்குது, கைதான் நிஜமா கை வெட்டிருக்கிறாங்க. நிஜமா நமக்கு இப்ப உங்க வேலை எப்படி போய் அவர்கிட்ட நின்ட்டா தலை போட்டுக்கிறாங்க கையில. ஐயோ, சரி, அந்த அந்த பாய் தான். யார் மேலேயோ பயங்கர கோபத்துல இருக்கிறாரு குலமாரன் சாமி. சரி, போயிட்டு வரேன், நாளைக்கு பார்க்கலாம். நீங்க சாப்பிடுங்க, சரியா? செருப்பு வேற செருப்பு வாங்கிட்டு வரேன். இது திருட்டு செருப்பா? திருட்டு செருப்பு தான் இது. ஆஸ்பத்திரி கேட்ட வாட்ச்மேன் எனக்கு குத்தாரு, இது போட்டுக்கணும். குத்தாரு? அவரே திருட்டு வந்தீங்களா? அவர்கிட்ட கேட்டேன், வாட்ச்மேன் செருப்பு இல்லை இருந்தா கொடுத்தாரு. கையில ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு நான் வந்தேன். 10 ரூபா குத்திங்க? அப்ப திருட்டு செருப்பு ஆகாது, காசு கொடுத்து வாங்கின கணக்கு. சரி, போயிட்டு வரேன், பாய், அப்புறமா பார்க்கலாம். அதான் அவனை கொஞ்சம் கவனிங்க. உடனே போய் யாரை போய் கவனிக்க முடியும்? நான்
அசிங்கமாக பேசுகிறாரா, யாரோ திட்டிட்டு இருக்கிறாங்கடா. திரும்பி போகலாம். ஏன் குரலில் ஒரு மாதிரி சளி பிடிச்சி நிற்குது 5-6 நாளாக. உங்களுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்லாம் எடுத்துருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்போனா கர்மா இருக்கும். ஒரு சனீஸ்வரன் கோயிலில் போயிட்டு ஒரு 7 தீபம். சரிங்க, எல்லாமே எடுத்துட்டான். என்னன்னு தெரியல, அப்படியே இழுத்து நீ ரொம்ப நாளாக வந்து நிற்கிறோம். அப்படி கிடையாது, நிறைய பேர்கிட்ட கொடுத்து வாங்குறோம். கர்மா வினை. ஓஹோ. ஒரு பொருளை எல்லார்கிட்டையும் வாங்க முடியாதுக்காக தான் பர்டிகுலராக சில வாங்க. சரி. கொஞ்சம் அழுத்தமாக சிந்திச்சு பார்த்தாக்கா பெரிய மூடத்தனமாக கூட இருக்கலாம். பரவாயில்ல, இருந்தால் போய் எத்தனையோ விதமான தோல்விகளை சந்திக்கிறேன். அதில் அதுவும் ஒன்றா இருந்துட்டு போய் நல்லாவே கர்மானா எப்படி அவங்க கிட்ட கொடுத்து வாங்குறது எனக்கு புரியல. ஒரு பொருள் கை நீட்டி வாங்கினாலும் சரி, ஒரு பக்கத்தில் போய் நின்னாலும் சரி, ரேடியேஷன் மாறுறது தான் கர்மா. ஓஹோ, சரி. ரேடியேஷன் ஆங்கிலம் சொல்கிறோம். சரி. இதில் சொல்லும் போது அமானுஷ்யம். மரணத்துக்கு பிறகு வாழறவங்க, தெய்வீகமாக இருக்கிறவங்க, சரி, சூட்சம உலகத்தில் இருக்கிறவங்க, சரி, அந்த கதிர்வீச்சுகள் நம்மளால பதிவுகள் தாங்க முடியும். சரி. அது அதனுடைய அந்த கதிர்வீச்சு இப்போ நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் தான் வரும். அதுமாதிரி அந்த மாதிரி டெம்பிளில் இருக்கும்போது என்னன்னா இறந்தவர்களுடைய கர்ம வினைகள் நிறைய இந்த கைகளில் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறவாங்க. இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் எலும்பு கொடுத்த மாதிரி ஒருத்தவங்க வைக்க மாலை போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கு ஒரு 4வது ஃப்ளோர் இருப்பார். இதில் நிறைய கையில் ருத்ராட்சமெல்லாம் போட்டுட்டு நிறைய இடங்களுக்கு ஓடி போய் வாங்கினா. இது இப்போ இன்னைக்கு நடக்க முடியாது. எல்லா மாலையும் கைட்டு வச்சுட்டு இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி போய் வாங்கக்கூடாது. மகேஸ்வர பூஜைன்னா ஒருத்தர் காலை தொடுறதோ, அதுக்கு பொட்டு வைக்கிறதோ, தலை விஷயம் எடுக்கிறதோ. அன்னதானன்ற வார்த்தையினுடைய தர்மம் குடும்பத்தில் வாழ்ந்து தர்ம காரியங்களை செய்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தவங்க குடும்பத்தில் வாழ முடியாத பாடி பரிதேசிய சாபத்தோடு இருக்கிற மக்களுக்கு தர்மம் செய்தால் உன் வாழ்க்கை பூரணம் அடையும். சரி. அப்படி செய்யப்பட்டது தான் அன்னதான். சரி. இன்னைக்கு அவர் தலை தப்புறதுக்காக செய்கிற தர்மங்களும் சடங்கு சம்பிரதாயம் அன்னதானம் செய்கிறவங்க வாங்குறவங்க அதில் தப்ப முடியும். சரி. யாரோ ஒரு சிலர் வாங்கும்போது அந்த கர்மம் அது குறையும். சரி. யாரோ ஒரு சிலருக்கு நீ கொடுக்கறதுனால அது ஏற கூட இருக்கு. ஆமாம், நல்லா ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு, திரகாத்தமாக இருக்கிறவங்க கொடுக்கும்போது ஞானிகளை தொடும்போது கர்மம் குறையும். பாவிகளாக இருக்கிறவங்க நம்ம கொடுக்கும்போது தொடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கர்மம் நமக்கு வரும். அவங்ககிட்ட ஏற்கனவே ஓவர்ஃப்ளோவில் தான் இருக்காது. என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு கிடைக்கும். சரி. அதனால மருத்துவம் செய்து பார்த்த பிறகு அதுக்கடுத்து அது போகணும். ஏன்னா அந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா உடல் பிணி, ஊழ்வினை பிணின்னு அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய பிணிகளுக்கு எவ்வளோ காலம் வைத்தியம் பண்ணாலும் எடுக்கணும். இல்லை, அதான் பார்த்துட்டேன். இவ்வளோ நாளாக அப்படியே தொடர்ந்து போயின்னே இருக்கு. அதான் என்ன இது நீங்கள் இதில் அன்னதானம் செய்யறது நிறைய கர்மா. யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே தெரியக்கூடாது. அதில் நமக்கு பேச்சே தேவைப்படும். கர்மாவை பரிமாறுது ஆண்டவன் தான். அதனால மனுஷனாலலாம் எதுவும் எடுத்து செஞ்சிருவோம். ஆனால் சில நையாவஞ்சங்க இருப்பான். நாங்கள் சில இடத்துல சாப்பிட்றதுல இறந்தவங்களுடைய சாம்பல் எடுத்து போட்டு அதில் கிண்டுறாங்க. அன்னதானம் செய்கிறவர் ஏன் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, கேசரி ஏன் கொடுக்குறாரு? அன்னதானம் கொடுக்குறவர் கேசரி ஏன் கொடுக்குறாரு? அன்னதானம் பண்ணால் அன்னதானம் தானே போடணும். அவர் ஏன்டா கேசரி போடுறாரு? அவர்கிட்ட போய் 2 முறை வாங்கிட்டு நாளைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு வர சொல்லுவார் போகிறேன்ற படுத்துன்னு வரும். அப்போ சொல்கிறான் தெரியலையே, அதில் ஒரு சாம்பல் ஏதோ தூக்கின்ற தயவுசெய்து ஒருத்தர் கொடுத்து செய்கிறாங்கன்றதுக்காக மட்டும் ஒரு செயலை நம்ம செய்திட முடியாது. ஓகே. நான் அதனால தான் அந்த சில பேர் இறந்து இல்லை அன்னதானம் கொடுக்கறதே சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பா செத்து 16 நாள் அது கொடுங்க, நான் கொடுக்க மாட்டேன்னுவேன். ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னாங்க. 16, 30 இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். 1 வருஷம் ஆயிடுச்சா, 1 வருஷம் ஆனாதான் சிவனடியார்கள் கொடுப்பேன். அந்த பாவம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படியே சொல்லுவேன் நான். நீங்கள் வேணா இது இப்படி செய்யணும், கொடுங்கம்மா, நான் எதுவாக செய்கிறேன், தெய்வத்தின் சார்பாக செய்கிறேன். 4 உயிர் பசி சாப்பிட்றதுல உங்கள் அப்பாவும் இருந்தாருன்னு எனக்கு அது போதும். இல்லை நான் அடியாருங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது சாமி. எதுவுமே வரல. இந்த அடியாருங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது சாமி. அதுக்காக இல்லைங்க, ஒரு அன்னதானம் போடுறதுல யாரோ ஒரு சில பேராவது அதில் பசிக்கு அவங்க உணவு இருக்கும். யாரும் தப்ப முடியாது கர்மாவை. அதனால கொடுக்குற ஒரு கரங்களை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நிறைய வேணாம் தான் சொல்லிட்டு வரேன். ஒரு தர்மம் என்னன்னா, நான் எல்லோருத்தையும் எதையா இருந்தாலும் பொதுவாக வாங்கி செய்துடுறேன். நல்லதாக கேட்டால் அதை நான் அனுபவிச்சேன். இறைவன் யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு உன் சாப்பாடு சாப்பிட்டுட்ட போதும், அதுக்கு மேலே நீ வாங்கி அதை வைக்கக்கூடாது. புரியுதா? இப்போ அது மாதிரி இருக்கிறது அது கர்மாவும். நான் எப்போ கிடைச்சாலும் எனக்கு பசி 10 பேர் இருக்கிறாங்க, நான் எடுத்து போய் சேர்க்க வேண்டியது என் கடமையாக. எனக்கு கொடுக்குறவங்க வேணும். எதை வகையில் ஒன்று கொடு, கடவுள் சாட்சி, அது யாரோ ஒரு 10 பேர் சாப்பிட்டுக்கணும். அதை எடுத்துக்க, நல்லதோ கெட்டதோ என்னைக்காக இருந்தாலும் பிறருடைய நன்மைக்காக போராடினவங்க, தியாகம் செய்தவங்களுக்கு துன்பம் வந்தாலும் இறைவன் பார்த்து சும்மா. சரிங்க. நிச்சயமாக நல்லது. ஆனால் கஷ்டத்துலேருந்து தப்ப முடியாது.
அனுபவிச்சுதான் ஆகணும். வேலை எங்க இருக்கு? அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் நியாயமா இப்ப இந்த வேலை செய்யறதுல கூட உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? செய்யக்கூடாதுன்னு நினைக்கல இல்லையா? ஆமா அது செய்யணும் இல்லையா? அப்ப அது மாதிரி அப்படி எடுத்துங்க. சரிங்க சரிங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்துட்டு ஒரு விஷயம் முடிக்கணுமா? இல்லைன்னா டெய்லி ஒரு அன்னதானம் முடிஞ்சதுன்னா அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுல காலகையிலங்கிறது தர்மம் செய்து மஞ்சள் தண்ணீர் எடுத்து குடிக்கணும். மஞ்சள் தண்ணீர். சரிங்க. குடிச்சிட்டு இது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம், நாங்கள் செய்த பணி யார் செய்து எந்த குறை நிறை இருந்தாலும் அதை சரி செய்து கொடுக்கணும். சரிங்க. அப்போ தான் அந்த பணிக்கு மட்டும் முடிஞ்சோடனே ஒரு திஷ்டி போடும். சரிங்க. சாதாரண ஒரு எலுமிச்சை சுற்றி உட்காருவோம், வண்டி வாகனம் இல்லை இப்போலாம் இந்த சுற்றி போகிறதே விட்டுட்டோம். அப்படி செய்யலைனாக்கா ஆண்டவனுடைய 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. அப்படி கிடையாது. அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன செயலாகுது இல்லையா? கந்திஷ்டினுடைய ரேடியேஷன் நம்ம இதில் பார்க்கும்போது இது சொல்கிறாங்க இல்லையா, ஹிப்னாட்டிசம் மாதிரி. ஆமாம் ஆமாம். அதுக்கு தான் நம்ம இதில் சொல்கிறது எளிமையான ஒரு ஆண்டவனுடைய வீதி உலா போய் வரும்போது அவன் திஷ்டி கழிக்காமல் தூக்கி சிலையை வச்சோன்னா சத்தியமாக செய்தவன் நாட்டாமகள்லேருந்து பல பேர் உள்ள போடணும். ஓஹோ. பல குடும்பத்துக்கு திஷ்டி கழிக்கணும் தினமும். அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு பிரித்தியோகமான அமாவாசை பௌர்ணமி பிரித்தியோகமான நாள். பெரும்பாலும் நீங்கள் தர்மம் செய்கிறதுனால உங்களுக்கு டெய்லி தேவைப்படும். போய் ஒரு நாள் எடுத்து போய் செய்தோமா, அதை எடுத்து போய் ஒரு விஷயம் வாகனத்தோடு உட்காரும்போது எல்லாம் செய்தீங்களா, எல்லாம் நல்லபடியாக அந்த பணியை செய்யும் போட்டு தூக்கி போட்டு ஒரு ஆள் காலை கை கழுவிட்டு போட்டு போ. சரி சரி சரி. குறைந்தபட்சம் அதுவாக செய்ய. சரிங்க சாமி, செய்கிறேன் சாமி. நமச்சிவாய். சும்மா அது என்ன எத்தனையோ பணி செய்ய. இல்லை நேற்றுலேருந்து உங்களை மாதிரி நேற்றுலேருந்து ஒரு 6-7 பேர் சொல்லிட்டாங்க டிஸ்டி சுற்றி போடுங்க, டிஸ்டி சுற்றி போடு. ஏன்னா நான் அந்த ஒரு 10 நாளாக வந்து கொஞ்சம் டிஸ்டி சுற்றி போட்டுனே இருப்பேன். 10 நாளாக கண்டுக்கல. டிஸ்டி சுற்றி போடுங்க உங்களோட 6 பேர் சொல்லிட்டாங்க எனக்கு. அப்போனா உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க நினைவுபடுத்துறாங்கன்னு. ஆமா டிஸ்டி சுற்றி போட சொல்லு. வருதுன்னா இல்லை ஃபோன் பண்ணி வேற சொல்கிறாங்க வினோத்துக்கு டிஸ்டி சுற்றி போட சொல்லு, அவனுக்கு உடம்பு சரியில்லை நீங்கிறீங்க, இது இவ்வளோ நாளாக இழுத்துன்னு போது டிஸ்டி சுற்றி போட சொல்லுங்க, அவனுக்கு கழுப்பு கழிக்க சொல்லுங்க, அதான் அந்த காலில் இருந்து இப்படி போட்டு காலில் மெரிக்க சொல்லுங்க அப்படின்றாங்க. ரெண்டு பக்கம் பெரும்பாலும் நம்ம ஒரு தர்மம் செய்யறோம்னா அதில் கர்மா இருக்கும், ஒரு வேலை இருக்கும், எதுவாக இருந்தாலும் இருக்கும். பல பேரோட கந்திஷ்டி நம்ம அதெல்லாம் செய்யறாங்க. இல்லை அதுதான் சொல்றாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து ஒரு முக்கியமான பணி. இல்லை செய்யறாங்க. குளிச்சுட்டு ஒரு தர்மம் செய்யறோம் இல்லையா? இல்லை எனக்கு இப்போ 5 பேர் சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு அட போடாது. இப்போ எனக்கு போ அதை செஞ்சுதான் ஆகணும். ஐயனை அடியனால சில குடும்பங்களின் குலதெய்வத்தை முன்னோர்கள் கொண்டு வந்து சுத்தப்படுத்தணுங்கிட்ட மட்டும்தான் அன்னதானமாக வாங்கி சாப்பிட்டுங்கிறேன். அன்னதானமாக வெளியில் வாங்கி சாப்பிட்றது உங்ககிட்ட மட்டும்தான். நமச்சிவாய் சார், ரொம்ப நன்றி சார். யாரும் வெளியில் எடுத்து வந்து கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. பசியோட பட்டுந்தா கூட எனக்கு யாரெல்லாம் அந்த விஷயத்தை அவங்க குடும்பத்திலையும் குலதெய்வத்தையும் முன்னோர்கள் சுத்தப்படுத்தி அவங்க கரங்கள் தூய்மையாச்சு அவங்க மட்டும்தான் மணி ஆர்டர் பண்ணுவோம். அந்த கடையில் வாங்கி தான் சாப்பிடுவோம். ரொம்ப நன்றி. நாங்கள் எதுவும் கையில் ரொம்ப நன்றி. சாப்பிட்ற கடைக்கு அனுப்பிடுவோம். சரிங்க சார். அதனால் தயவு செய்து உங்களுடைய விஷயங்கள் என்னன்றது புரிஞ்சுங்க. ஒரு குவாலிஃபைடு தெரிஞ்சால் தான் அதில் இன்னும் ஒர்த்தாக இருக்கும். சரிங்க சார். சரிங்க சார். செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். நமச்சிவாய். வரும்போது நாமளும் ஏதாவது ரொம்ப நன்றி சார். பார்த்துப்பாங்க. ராகவேந்திராய நமக. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய. குடும்பம் அன்னதானம் பண்ணிக்கிறீங்க. ஓம் நம்ம சிவாயம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம வேறுண்ணா சாமி எதுவும் போயிடுச்சு. வேறுண்ணா அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். நெல் சாமி நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. சரிங்க சாமி, இது ரொம்ப சந்தோஷம் சாமி. நல்லபடியாக சாப்பாடு கொடுக்குறீங்க. சரிங்க, ரொம்ப நல்லது. சரி சாமி, நீங்கள் நல்லா இருக்கணும். ஓம் நம்ம சிவாயம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். வா சாமி. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. 5 ரூபா வாங்கிட்டீங்களா சாமி? 5 கோடியா? கோடி இது கோடியில் கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்தீங்க? எவ்வளோ கொடுத்தீங்க? பாரமாக கொடுத்துறாரு. இல்லை 5 கோடியா கொடுத்துறீங்க? கிள்ளியாக கொடுத்து கொடுத்துருக்காரு. எவ்வளோ தெரியாது. எவ்வளோ கொடுத்துக்கிறீங்க? சும்மாவா கொடுத்துருக்காரு. உண்மையில கொடுத்துருக்காரு. எவ்வளோன்னு தெரியாது. பொய் சொல்ல மாட்டார் அவர். முந்தி தலைமுறையில் உங்க தாத்தா தலைமுறையிலையா? எங்க தாத்தா கூட கொடுத்தாரு நிறைய. முந்தி தலைமுறையில். ஆமா, இந்த கிரிவல பாதை பூரா எங்க தாத்தா பிளாட் போட்டு வித்துட்டாரு. பூரா எங்க தாத்தா தான். ஆமா, பூராமே சுத்தி வச்சிருந்தாரு எங்க தாத்தா. கொடுத்துட்டாரு. அவருக்கு என்னவோ போர்வை ஒன்று கூட போர்வை மன்னர் பரம்பரை அது மாதிரி போர்வை கேட்கக்கூடாது. நான் சொல்ல மறந்துட்டேன். இது பனி வய ஆரம்பிச்சிருச்சு. பனிக்குள்ள காலையில் யோசனை பண்ண தலையை பார்த்தேன். சரி நம்ம சாமி வருவார் சொல்லிடலாம். தரேன். ஒரு சாப்பாடு வாங்கிக்குவோம். எனக்கே 5 நாளா சளி பிடிச்சிங்குது. நாளைக்கு வருமா? என்னது வண்டி தேடிக்கு வரும். நாளைக்கு ஒரு வாரம் வாங்கினா நீ பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை ரோட்ல யாரை பார்க்குறோம் கொடுத்துட்டு போறேன். நான் அவ்வளோதான். என்ன ஊர் நீ? விழுப்புரமா? விழுப்புரத்துல எங்க? பாண்டிச்சேரி பக்கம். பாண்டிச்சேரி பக்கமா? பாண்டிச்சேரிக்கு முன்னாடியேவா? முன்னாடியே.
என்ன ஊரு? கோழிநூறு வளநூறு அடுத்தது கொல்லினூர் வளவனூர் கத்துதா? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா? விவசாயம். விவசாயி. தைரியமா சொல்லு விவசாயின்னு. விவசாயம். என்ன நிலம் என்ன யாரும் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டியா? சுத்தமா இல்லை. ஏன் என்ன பண்ண? வீட்டு மனையா வந்து 4 சென்ட் 5 சென்ட். சரி பார்க்கலாம் சாமி. வீட்டு மனை வந்துச்சா? அது வித்துட்டேன். ஏன் வித்துட்டு? அது பாது இல்லை. யாரும் இல்லை. யாரும் இல்லை வித்துட்டு என்ன பண்ண ரூபாவா? நான் குட்டி தள்ளிட்டேன். குச்சி தள்ளிட்டியா? என்ன சொல்ற? வித்தா குடிக்கிறாலும் கல்யாணம் பண்ண வெறுப்பாகி போச்சு. கொண்டாட்டி மேல வந்த தகராறு வாழல 2-3 பிளாட் இருந்து எல்லாத்தையும் வித்து கூட்டிட்டு கிளம்பிட்டேன். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆதரவு யாரும் இல்லை. சரிண்ணா. கடவுள் வரைக்கும் தான். சமுதாயத்துக்கு நீ தேவைண்ணா. கடவுள் சரியா. அந்த காலத்துல சுதந்திரம் வாங்குற காலத்துல காந்தி கூட நான் வந்து போராட்டம் பண்ணேன். நீயா? பின்ன என்ன? சரிண்ணா. ஏன் வெள்ளைக்கார ஆண்டு அந்த நாட்டை. என்ன வயசாகுது உனக்கு? என்னக்கா எனக்கு வந்து 80 ஆகுது. 8 வருஷம் சுதந்திரம் வாங்குறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டேன். ஆமா. 1925. 25னா நீ சொல்ற கணக்கு இடிக்குது இங்க. இடிக்குது. எனக்கு படிக்க தெரியலையே. கணக்கு எடுத்துட்டான். அப்படின்னா உனக்கு ஆகும் 30 வயசுக்கு மேல. அது என்னது இப்ப ஆகும் 90 வயசு கிட்ட ஆகும். கிட்ட ஆகும். சரிண்ணா. பேர் என்ன? என் பேர் மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி. மண்ணுன்னு வச்சுட்டாங்க. சரி விடுங்கண்ணா. இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே போகணும்னு. ஆமா ஆமா. அன்னைக்கு படிப்பு இல்லாத காலத்துல வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து சாத்திரம் போட்டு வைக்கிறாங்க. சாதத்துல போட்டு வைக்கிறாங்க. அப்படி எழுதுறாங்க அரிசியில பேரை. சரிண்ணா. அன்னைக்கு பேர் சொல்றது கூட என்ன பேர் வைக்கலான்னு தெரியாது. ஆமா எங்க பேர் வைக்கலாம்னு தெரியாது. அப்படியே நம்பினே இருப்பாங்க. தம்மால மண்ணை பார்த்தோன்னே மண்ணுன்னு வச்சிடுறாங்க. வானத்தை பார்த்தோன்னே வானம்னு வச்சிடுறாங்க. பச்சையில பார்த்தா பச்சைன்னு வச்சிடுறாங்க. எங்க போனாலும் வந்துடுறாரு அந்த மேட்டுக்கு. நான் பாத்துறேன் அப்புறமா பார்க்கலாம். போயிட்டுமா? நாளைக்கு பார்க்கலாம். வரேண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஒரு வெள்ளை சாப்பாடு கொடுத்துருங்க. ஒண்ணா? சரிங்க. ஓம் நமச்சிவாய நமக. 2 வெள்ளையும் கொடு. என்ன ஆச்சு செருப்பு? அது போச்சு. இதான் கல் உள்ளக்க போயிட்டு இந்த செருப்பு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 10 போட்டு பாருங்க. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? இது வந்து சைஸ் கிடையாது. ஃப்ரீ சைஸ்ல நம்பர் வந்து இதுவா வரும். அது அதனால 8 கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. போட்டு பாருங்க. சரியா இருக்கும். ரெண்டா இதா போச்சு. சரிங்க. சரிங்க. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. கட்டுங்களா? நமச்சிவாய ஐயா. ஓம் நமசிவாய நமக. நமச்சிவாய நமக. வரட்டுங்களா ஐயா? போயிட்டு வரேன். பார்த்துங்க. வரேங்க. நமசிவாய சாமி. நமச்சிவாய சாமி. ஆமாங்க சாமி. வெள்ளை சாப்பாடு. வெள்ளை சாப்பாடு தயிர் சாதம். வெள்ளை சாப்பாடு. காரக்குழம்புங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. சுண்டல் காரக்குழம்பு. நமச்சிவாய நமச்சிவாய. சளி பிடிச்சி நான் 6 நாளா என்ன உயிரை வாங்குதுங்க ஐயா. இல்ல காரக்குழம்பு அதுக்கு ஆப்போசிட் தயிர் சாதம். சில பேர் நேத்து மோர் விரும்பி கேக்குறாங்க. குணமாயிட்டு இருக்கு. அதுக்கு தான் பாக்குறேன். எனக்கு 15 நாள் இருந்தது சாமி. சளியா? சளி ஜுரம். அப்போ நம்ம பேசணும். அதெல்லாம் நான் ஜுரத்துல தான். சளி எனக்கு 6-7 நாளா விடவே இல்லை. தொடர்ந்து ஆடி மாசம் நல்லா மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுனால வாட்டர் இன்ஃபெக்ஷனும் ஒரு அட்மாஸ்பியர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது வந்து நானும் இங்க பாருங்க பண்ணாத மருத்துவமே கிடையாது. ஆடாதொடை இருக்கு இல்லைங்க. ஆடாதொடை நிலவேம்பு பொடி 2 கலந்து சுடுதண்ணியில் சரியா போயிடும். அந்த மாதிரி தான் நிலவேம்பு குடிச்சுக்கிறேன். கபசுர குடி குடிச்சுக்கிறேன். கற்பூரவல்லி குடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு ரூபாய் போயிட்டு இது ஆடாதோட சேர்த்துக்கோங்க. சரிங்க சரி. அதுதான் இந்த தொண்டையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் எடுக்கும். சரி சரி. இது அலோபதி போயிடாதீங்க. வாங்கிக்கலாம். கொடுப்பு. அலோபதி போனீங்கன்னா வீக் ஆயிடுங்க. இல்ல சாமி 6 நாள் கழிச்சு தான் நேத்தான் ஊசியே போட்டீங்க தான். என்னடா எதுக்குமே சரியாக மாட்டேங்குது அப்படின்ட்டு நேத்தான் ஊசியே போட்டேன். ஊசிலாம் போட்ட 1500 ரூபா செலவு பண்ணிட்டு 15 நாள்
நேற்று ஒண்ணு, ஒண்ணு. கசாயம் குடிச்சாருங்க, நமச்சிவாய். இன்னைக்கு காலையில குடிச்சாரு, இப்ப பேசுறாருங்க. அதுக்கு முன்னாடி பேசவே முடியல. எனக்கும் அதே பிரச்சனை தான் சாமி. நானும் பயம் வந்துச்சு, என்னடா அந்த நோய் இந்த நோய் அது இதுன்றாங்களே, அதெல்லாம் இன்ஃபெக்ஷனா இருக்குமோ அப்படின்ட்டு. டாக்டர் நேத்து அதெல்லாம் இருக்காதுப்பா. கிளைமேட் இப்போ ஏதோ கவர்மெண்ட் கூட 1000 இடத்துல கேம்ப் போட்டு ஆமா ஆமா. இப்ப ஃப்ளூ மாதிரி இப்ப வந்துட்டு இருக்குங்களா? ஃப்ளூன்னு நோய், கொரோனா மாதிரி அதுவும் ஒன்று வந்துட்டு இருக்குங்களா? எத்தனை வைரஸ் தான் வரும்? அதெல்லாம் ஒட்டுமொத்தமா படிச்சுட்டு போன வருஷம் இல்ல சாமி, நான் தனியால இருந்தா நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன். வீட்டுல பிள்ளைங்க எல்லாமே இருக்குது, நம்ம உடம்பு சரியாம இருக்கிறோம், குழந்தைங்களுக்கு சின்ன இதுனா கூட நம்ம ஆமா பொறுப்பு இல்ல, குழந்தைங்களா இருக்கு. சின்னதா உடம்பு சரியில்லை கூட குழந்தைங்களுக்கு எதனா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தான். அப்படியே எவ்வளோ மருத்துவத்தை பெற்றுனுக்குறேன். பார்த்து நம்ம போன வருஷம் 1.5 மாசம் அதே மாதிரி இதெல்லாம் நம்மளை பார்த்து வடிவேல் மாதிரி நடிச்சிட்டு எத்தனை வயசாலும் தாங்குறாங்க. அம்மா தாங்குறாங்க. இல்ல நானே மாஸ்க் போடாம கொஞ்சம் ஒரு ஒரு 6-7 பேருக்கு மாத்திரை, உடம்பு சரியில்லை மாத்திரை எல்லாம் கொடுத்து இந்த மாஸ்கே போடாம இதெல்லாம் சின்ன எஃபெக்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் இப்ப மாஸ்க் போட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா யாரு எப்படி இருக்காங்கன்றது தெரியல. வேப்ப மரத்துல இந்த வெள்ளை கலர் பூச்சிகள் கடிச்சதுன்னா கடிச்சு வரும். இப்ப அதுல எல்லாம் தான் படுத்துட்டு இருக்கோம். ஏதோ அண்ணாமலையருடைய கருணையில அப்படியே ஓடிட்டு இருக்குது எல்லாம் வண்டிக்கு. ஆமா ஆமா ஆமா. 3 வருஷமா நல்லா மழைங்க, அதனால எல்லாம் செழிச்சிருச்சுங்களா, பூச்சிகள் நிறைய பெருகிருச்சு. ஆமா 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 ஆமா. புழு மாதிரி இருக்கும், அது விதவிதமா கடிக்குது. பூச்சி வச்சா அப்படி இருக்கும். ஐயா அப்புறம் இன்னொரு சகுப்பு கலர் ஒரு பூச்சி வருது, அது என்ன கடிச்சு பார்க்கல. வித்தியாசமான பூச்சிகள் உற்பத்தி ஆயிருக்கு. வித்தியாசம் இல்லாம இந்த எறும்பு, மர எறும்பு கூட இருக்கும், அது கடிச்சுன்னா கூட அப்படியே குண்டா வீங்கிடும். அது ஒரு நாள் குரலே மாறிச்சு பாருங்க எனக்கு ஃபுல்லா. அந்த நமச்சிவாய. இது வந்து எறும்பு வந்து கடிச்சுன்னா ஒரு நாள். ஆமா ஆமா, அதுவும் அது எச்ச தொட்டு வைக்கணும் அப்படின்னுவாங்க. நானும் பாருங்க இங்கிலீஷ் மருத்துவத்தை நேத்து எடுத்தேன், இதுக்கு முன்னாடி பூரா ஆயுர்வேதம் தான், எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அடாதோடைங்க நிலவேம்பு 2 பொடி சேர்த்து சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுங்க, அது பாதியாக குறையிற அளவுக்கு காய்ச்சி சாலையும் சாயந்தரம் குடிச்சிங்கன்னா தான் கிளியர் ஆகும். இல்லைன்னா அது வேலைக்கே ஆகாது. இவ்வளோ நாளா இருக்குது சாமி. கொரோனா வந்திருந்தப்போ இங்கே எல்லாம் வந்ததுங்க, மைல்டு அட்டாக் அப்படிங்கிற மாதிரிலாம், அதெல்லாம் இல்லைங்க. இது குடிச்சதுனால தான் எல்லாருமே தப்பிச்சோம். ஆமா ஆமா, இல்லைன்னா எல்லாம் மாட்டிருப்போம். எல்லாம் மாட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. சரிங்க சாமி, நமச்சிவாய். சாப்பிட்டீங்களா? வாங்க வாங்க. 1 2 ஒரு செட்டு கொடு. ஜூ ஆகி போச்சு இது. வன உயிரில் ஓடா அது ஓடி வருது. வந்து சாப்பாடு கொடுக்குறே இல்லையான்னு கேட்கும் போல இது வாய் இருந்தா. இல்ல வண்டலூர் உயிரியல் பூங்காக்கு போற மாதிரி இது எல்லாம் அந்த வலைக்கு இதுல இருந்து எட்டி பார்ப்பாங்களே அந்த மாதிரி பாத்துக்கிறாங்க எல்லாரும் இங்க. சாமி ஒரு 4 சிங்கமும் 4 புலி எடுத்து வந்து விட்டுலாம் சாமி. சண்டே ஆச்சுன்னா சரியான கூட்டமா. ஆமா ஆமா, பார்த்தேன் நானு. போறதெல்லாம் திரும்பி வருது பாருங்க. அது முன்னாடி பார்த்தா ஓடும், இப்போ ஓடுறது இல்ல. என்ன எடுத்துட்டு போடுறாங்கன்னு பாக்க. ஆமா ஆமா. இல்ல அங்க உள்ள அதுங்கெல்லாம் பில்லு அந்த மாதிரி தாவரங்கள் தின்னு வளரும். அது நம்ம ஆளுங்க வந்து உணவு வேற மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க. டேஸ்ட் பார்த்துருச்சு. டைமிங் அது 7 மணிக்கு வரும், 7:30 8 மணிக்கு வரும். கரெக்டா 10:30 மணிக்கு வரும். அதே சாயந்தரம் 7 மணிக்கு வரும். ஓஹோ, மதியம் கூட வருது. மதியம் வந்துரும். ஒன் டே ஃபுட் டைமிங் அவரு. சரிங்க சாமி, சரிங்க. வர சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி. ஓம் நம சிவாய நமக, அருணாச்சலேஸ்வராய நமக, நமச்சிவாய சாமி. வா, ஒண்ணு கவுண்டர. ஓம் நம சிவாய நமக. வாங்க ஐயா, வா தாத்தா. என்ன அப்படியே தலை குடிச்சிட்டு அப்படியே வர, சளி கிளி பிடிச்சி போகுது. ஏற்கனவே கிளைமேட் எங்கேயும் சரியில்லை. சிவா ஒண்ணு கவுண்டர, வா வா வா. இங்கதான் எதிர்பார்த்துருந்தேன் நான். அப்புறம் என்ன செய்யலாம்ப்பா? இதுதான் என்ன சொல்ல?
சேவனாவில்ல. நாட்டுக்கு மழை நல்ல மழை பெய்யல. நாட்டுக்கு நல்ல மழை பெய்யலையா? சரி. கம்பு விதைக்கல, தென்னை விதைக்கல, வரகு விதைக்கல, சாமை விதைக்கல, கொள்ளு விதைக்கல, புழுந்து விதைக்கல. மல்லாட்டு தான் கொட்டுன்னு கொட்டிக்கிறது தான் எங்கள் ஊரெல்லாம். மல்லாட்டுன்னா அரை மூட்டை சுதிக்கிறாங்க. நீ தான் எல்லா தானியங்களையும் திரும்ப விதையா? தானியம் நீ தான் எல்லா தானியங்களையும் எடுத்துன்னு போய் விதையா? அவனை யார் வேணான்றாங்க? நான் என்ன கொஞ்சம் வச்சுக்கிறேன். நான் வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் வச்சுக்கிறோமா அதே வேலை. நம்ம போனால் கூலிக்கு ஆஞ்சு போட்டு கூலி வாங்கியாச்சு நல்ல சாதா குடித்தா. ஒன்று கவுண்டரு போயிட்டு அப்போ தண்ணி கொடுறான். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. ஓம் நமச்சிவாய நமது. கட்டுற சாமி, கட்டுற சாமி, கண்டிப்பா கட்டுறோம். வாங்க குருஜி. நமச்சிவாயம். நமச்சிவாயம். குருஜிக்கு நமச்சிவாயம். நமச்சிவாய நமக. நமச்சிவாயம். ஸ்டீல் பாடிக்கு நிறைய கொடு. ஸ்டீல் பாடியா? எங்க இது கீழ் பாடி? ஸ்டீல் பாடியா? ஸ்டீல் பாடி. தாத்தா கோயம்புத்தூர் ஃபோன் பண்ணி கோயம்புத்தூர் ஃபோன் பண்ணி பாடி எடுத்து போட்டுக்கிறேன். நமச்சிவாய. வாங்க வாங்க வாங்க. தாத்தா உட்காந்துக்கிறாரு. வரேன். ஓம் நம சிவாய நம. ஒன்னா நமச்சிவாய நம. நமச்சிவாய நம. சிவாய நம. வாங்க. ஓம் நம சிவாய நம. ஒரு செட்டு கொடு தாத்தா. சண்முகம் தாத்தா, என்ன துண்டு கட்டின்னு உக்காந்துக்கிற? என்ன காய போட்டுக்கிற வேஷ்டியா? இவருக்கு கூட ஒரு வேஷ்டி கொடுக்கலாம்டா. சரி போயிட்டுமா? தரேன் இப்ப இல்ல, சொன்னவனே வந்துருமா? வரேன் கண்டிப்பா. மாத்திரை தினமும் மாத்திரை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு இவரு. தினமும் மாத்திரை போடுவீங்க? சுமாரா இருக்கு ஐயா. உங்க மாத்திரை தான் இப்ப ஆளை நடக்கவே வைக்குது. என் மாத்திரை ஆளை நடக்க வைக்குது. என் மாத்திரை என்ன குணப்படுத்த மாட்டேன். ஜுரம்லாம் இல்ல, சளிதான் எனக்கு. சளிதான் விடவே மாட்டேங்குது. குரலே எப்படி வருது பாருங்க. இஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாம். நேற்று கூட சொன்னாரு என்னன்னா திங்கணும் எல்லாத்துக்குமே சாப்பிட்டு பார்த்தேன். உங்களுக்கு என்னத்துக்கா? வாயில போட்டு தண்ணி ஊற்றிக்க போறீங்களா? என்னடா இது? வாங்க அண்ணாமலையாரு சார். ஆமாங்க சார் வாங்க சார். நான் 2 பேர் இருக்கிறீங்களா? சரிண்ணா. பேஷண்ட் இருக்கிறாங்களா? என்ன ஆச்சு பேஷண்ட்டுக்கு? எங்கே போகிறாங்க? ஓஹோ, என்ன ரொம்ப சீரியஸா? சரிண்ணா. என்ன உடையார் தாத்தா? தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. ஆத்மா ஆத்மா பரமாத்மா ஜீவாத்மா. அல்லா இல்லல்லா ஜி அல்லா. அது இன்னொரு சாமி விட்டுட்டு ஏசு சாமி. அப்புறம் கோச்சிக்கு போறாங்க 3வது. அதுதான் ஆத்மா பரமாத்மா. ஓ, அதுதான் ஆத்மா பரமாத்மாவா? அருப்பெரும் ஜோதி வந்து இந்து. எல்லாமே இந்து தான். எல்லாமே இந்து தான். என்ன வாங்க அப்படியே நடந்து போயிட்டு வரலாம். எங்க முன்னாடி பிள்ளை கோயில் வரைக்கும். நான் வரல.
புள்ளாக்கோர் பூஜை பண்ணி பணங்க வருது அவங்ககிட்ட தான் போய் சேர்ந்து தெரியல ஒரு காலத்தில். ஐயா ஒரு 15 வருஷம் முன்னே. சக்கரை பொங்கல்லாம் தராங்களா? வாங்க போய் சாப்பிட்டுலாம். நான் சக்கரை பொங்கல் சாப்பிட மாட்டியா? சரி. தண்ணி இல்லாம அப்படிலாம் இருக்கும். இந்த வாட்டர் கேன்லாம் இப்போ தான் பண்ணாதான் காலையில் பண்ணாதான் தண்ணி. எங்க இங்கே எதிரிலேருந்து பண்ணாதியா? குளிக்க வேண்டித்தானே? குளிச்சேன் என்ன எங்க குளிச்சுக்கிறா? குளிச்சேன் காலையில். குளிச்சுனா விபூதி போட்டு வச்சுன்னு உட்காருவா? விபூதி இல்லை. ஐயோ என்ன எத்தனை சொல்லுறாரு அவரு? எத்துக்குள்ள வச்சுக்கிறாரு. தம் அடிப்பியா? இந்த மனுஷனா பார்த்தா எதனா ஒன்று ஏன்னா ஒரு பழக்கம் இருக்கணும். அதனால தம் அடிக்கிற பழக்கம் இது உனக்கு. பீடி பீடி எத்தனை வருஷமா ஆச்சுங்கிறா? அது எவ்வளோ நாள் ஆச்சு? ஓஹோ சரி போயிட்டுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகமே நல்லா இருக்கணும். ஐயோயோ ஆனா புதுசா படம் ஓட்டுறீங்க பாரு நீங்க எல்லாம் சேர்ந்துன்னு. இந்த தண்ணி குச்சா உடம்பு சரியாயிடுமா? இந்த தண்ணி குடிக்கிறேன் எனக்கு சரியாதான் பார்க்கலாமா? முடியலடா சாமி இவங்க பண்றது. நமச்சிவாய நமக்கு. நம்மளே ஏதோ காசு கொடுத்து ஆள் செட்டப் பண்ணி சொல்ல வைக்கிற மாதிரியே இருக்குது இவங்க பண்றதெல்லாம். என்ன சொல்றத? ரொம்ப ஓவரா அட்வைஸ். நீ மாத்திரை குத்தாதான் சரியாகுது, இந்த தண்ணி குச்சாதான் உடம்பு சரியாது. இதெல்லாம் மக்கள் பார்த்தானே சொல்லுவாங்க, ஓ இவன் ஆளுக்கு மூளைக்கு ஆள் வச்சிருப்பான் பொழுது காசுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓம் நம சிவாய நமக. தாத்தா வணக்கம். ஓம் நம சிவாய தாத்தா. என்ன இன்னைக்கு பூஜை பண்ணலையா? போலீஸாரங்க கெடுபிடி பண்றாங்க. என்ன கெடுபிடி பண்றாங்க? பூஜை பண்றது இடத்துல இருக்கணும், ஆதார் அட்டை கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்க விட மாட்டேங்க. பொருள் நிறைய இருக்கு, அது அங்கிட்டு தூக்கு இங்கிட்டு தூக்குன்ட்டு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே வச்சுட்டு இங்கே இருப்போம், இங்கே படுக்குது இடம். சரி படுப்பேன் நைட்ல. இங்கே தான் படுத்துப்பீங்களா? சரி தாத்தா. இடத்துல இருங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. வாங்க தாத்தா. வாழ்க வாழ்க. நன்றி தாத்தா, ரொம்ப நன்றி. நோயின்றி நொடியின்றி நல்லா இருக்கணும் அன்னதானம் கொடுத்தவங்க. நோய் இல்லாம நொடி இல்லாம நல்லா இருக்கணும். நமச்சிவாய் தாத்தா. நமச்சிவாய். வாங்க வாங்கம்மா வாங்கம்மா. வரேன் தாத்தா, போயிட்டு வரேன். சாப்பாடு ஒன்று விடு. வேற என்ன தாத்தா? ஒன்றும் இல்லை தாத்தா. ஒன்றா ரெண்டா? இன்னொன்று கொடு. போயிட்டு வாங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கேன் ஐயா. நான் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும் ஐயா. சாப்பிட்டு வரணும். இல்ல ஐயா, என்ன இருக்கு, நீங்க வரும்போது நீங்க சாப்பிட்டு வரணும். இல்ல அது ஒரு 7-8 நாளா உடம்பு சரியில்லை. ஜுரம் வரும், தலைவலி, கை கால் வலி எதுவுமே கிடையாது. ஒன்லி கோல்டு மட்டுமே 8 நாளா தொடர்ந்து. என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நன்றி. பண்ணுங்க ஐயா. அமெரிக்கால இருந்து வரேன். சரிங்க ஐயா. உங்க யூடியூப் பூராமே ரெகுலரா பாக்குறவன் நானு. சரிங்க ஐயா. ரெகுலரா பாக்குறது மட்டும் கிடையாது. சரிங்க ஐயா. பார்த்ததே பார்த்து ஓட விடுறேன். சரிங்க ஐயா. நான் சமையல் பண்ணி நிற்கும் போது உங்க யூடியூப் டிவியில போட்டு சரிங்க ஐயா ஒன்னொன்னா ஓடினே பார்த்ததே திருப்பி பார்ப்பேன். எதுக்காக பாக்குறேன் தெரியுங்களா? சரிங்க ஐயா. எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கமிஷன் நிறைய கிடைக்கும். ஆமா, யூடியூப்ல வீடியோ பார்த்தா அமெரிக்கா இருந்து. சரி, என்னால அவ்வளவுதான் அங்கிருந்து பண்ண முடியும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா விளம்பரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா கிடைக்கும் எல்லாத்தையுமே. சரிங்க சரி, ஓடினே இருக்கும். சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு மூலையில இருந்து குடுறா சாப்பாடு கூட ஐயா வாங்கிக்கோங்க. இந்த போலீஸ் வச்சு கிளீன் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப நீங்க தவிச்சதை நான் பார்த்தேன். சரிங்க ஐயா. சரிங்க. எல்லாம் டென்ட் அடிச்சுட்டு அப்புறம் அந்த காலில் புழு வச்சு ஒரு சாமியார். ஆமா ஆமா, தாத்தா. அவர் இன்னொரு தாத்தா அட்மிட் பண்ணி இறந்து போனார் பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அவருதும் பார்த்தேன். கண் கலங்கிட்டேன், என்னடா இது இந்த மாதிரிலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. உங்களை பார்க்கணும். நேற்று நைட்டே நான் வந்தேன் ரவுண்டு. சரிங்க ஐயா. சரி, உங்களை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. சரிங்க ஐயா. எந்த வகையில் உதவிட்டு நான் எந்த வகையில நீங்க உதவுறது இல்லை, அன்பால நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, யூடியூப்ல உங்களுடைய வீடியோ பார்ப்பேன், அதுவே எனக்கு உதவி தான். நீங்க எங்க இருந்தோ உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆன் பண்ணி விட்டுருவேன். ஒரு 5 மணி நேரம் நான் வேலையில இருந்தா கூட ஓடினேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய உதவி தானே. அது இல்லாம யூஎஸ்ல இருந்து வீடியோ பார்த்தா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதாவது என்னன்னா, இந்தியாவில இருந்து பாக்கிறத விட யூஎஸ்ல இருந்து பார்த்தாங்கன்னா ஐயா வாங்கிக்கோங்க ஐயா. அதே மாதிரி என் நண்பர்களுக்கும் சொல்லியிருக்கேன், நீங்க அதை போடுப்பா, தயவுசெய்து ஒரு நாள் ஓட விடு. சரி சரி சரி, எல்லாத்தையும் பார்க்கட்டும். சரிங்க ஐயா. ஏதோ நான் அப்படி போய் சேர்ந்தா நம்ம அவர் காசு வேஸ்ட் பண்றது இல்லை. ஆமா ஆமா, ஏதோ ஒன்று பண்றாரு. சரிங்க ஐயா. உங்களுக்கு எந்த வகையில் நான் உதவிட்டேன் அதை மட்டும் கேளுங்க.
எனக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து உதவுறது அதெல்லாம் போதும். வேணாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ சொல்றேன், எல்லாம் அண்ணாமலையார் கொடுக்கறது என்ன கொடுக்குறாரு அதுதான், நம்ம எதுவுமே கேட்கறது கிடையாது. நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு பண்ண முடியுங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல ஐயா. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ யாருக்காவது மெடிக்கல் கேம்ப் போடணும், அதுதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் கொஞ்ச நாளா இங்க சாதுக்கள் மேல சில அதிருப்தியில இருக்கிறாரு. என்னடா இது என்னடா இங்க நம்ம எல்லாரும் நான் சொல்றேன், என்னுடைய இதை சொல்றேன் பாருங்க. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ண போறேன், சொல்லுவாங்க பக்கத்துல அவன் குடிக்காரன், அவன் குடிச்சிட்டு தான். ஆமா சார், அவன் தலையெழுத்து அவன் நாசமா போயிட்டான், இப்போ நான் குடிக்கிற காசுல தான் அவன் செத்து போயிடுவானா? எப்படி அழிஞ்சு போறான்? என்னுடைய கடமை என்ன? கரெக்ட் தான் ஐயா, கொடுக்கறது தான். அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் தேவையில்லை. என்னுடைய கடமை என்ன, குடிக்கிட்டோம் சாராயம் குடிக்கிட்டோம் என்னமோ தொலைஞ்சு போடும், அவன் பாவம் தான் அனுபவிச்சுன்னு. கண்டிப்பா அதுக்காக தான் இங்க வந்துக்கிறான். இங்க அப்படிதான் நான் முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன், இப்ப நான் மாறிட்டேன். இந்தாவா அப்படியே அதை நான் பார்த்தேன் டிவில, நீங்க கொடுக்கும் போது நான் பார்த்தேன். ஆமா, இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அதெல்லாம் உங்க வேதனையை பூரா நான் பார்த்தேன். ஆமா, யாருக்குமே ஒற்றுமை கிடையாது. ஒரு உடம்பு சரியில்லை யாராவது கூட போகணும்னு போக மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. ஆனா உங்க கடமையில நீங்க மாறினீங்களா? இல்லைங்க, பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுதாங்க அறம்ன்றது. சரிங்க ஐயா, அதுக்கு வேற பேர்லாம் வைப்பாங்க. இதுதான் அறம். சரிங்க ஐயா, தர்மம் கிடையாது, அறம். சரிங்க ஐயா, வள்ளுவர் சொன்ன அறம் இதுதான். சரிங்க ஐயா, அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. தைரியமா நீங்க உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு பலன். சரிங்க ஐயா, நம்ம பலனையோ புண்ணியத்தையோ சேர்த்துக்கிறதுக்கு இது பண்ணல. சரிங்க ஐயா, புரியுதுங்களா? நம்ம பிறவியினுடைய இதை நம்ம கழிச்சிட்டு இருக்கிறோம். சரிங்க ஐயா, அதனால உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க கேளுங்க. நாங்க இன்னும் 2 நாள் இங்க இருக்கிறேன், நாளைக்கும் நான் வரேன். நீங்க இன்னும் 2 மாசம் இருந்தாலும் சரி, சத்தியமா கேட்க மாட்டேன். ஏதாவது கேட்க மாட்டேன் ப்ளீஸ் ஐயா. இல்ல நீங்க வீடியோ நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப இந்த சாப்பாடு நான் கொடுக்குறேன்னா இல்லையா, நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கு நீங்க அதை செய்றீங்க. என்னுடைய அன்பு இதுதானே. சரி, அருணாச்சல ஈஸ்வராய நமக. சாப்பிட்டுக்கிறோம். தயிர் சாதம் இருக்கு, காரக்குழம்பு இருக்கு. காரக்குழம்பு இதுக்கு மேல காரக்குழம்பு, தயிர் சாதம். இன்னொரு காரக்குழம்பு கொடுத்துட்டோமா? எங்க ஐயா தங்கிருக்கீங்க? இங்க சர்வீஸ்ல. ஆமா ஆமா, கோவிலுக்கு எதிர்க்க இருக்கு, சர்வீஸா இருக்கு. ஆமா சரி. நான் என்ன நினைச்சேன், இன்னைக்கு தான் வந்து பிரதோஷம் ஊர்ல இருந்து கிளம்பி. இல்ல ஐயா, வந்து பார்த்தா நாளைக்கு தான் ஐயா, நாளைக்கு தான். இல்ல நீங்க அங்க ஊர் டைம் பிரகாரம் அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இல்ல அதான் சொல்லிட்டாங்க, நீங்க இன்னைக்கு தாங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் அப்படின்னா கூட இந்தியாவுல இருந்து ஒரு நாள் தள்ளி தானே வரும். அது அவங்க தப்பா ஏதோ கால்குலேட் பண்ணி. அப்புறம் என் பையன் தான் சொன்னான், நீங்க அந்த ஒன் டே ஃபுட்டை போய் பார்த்துட்டு வாப்பா. சரிங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் தரேன், நோட் பண்ணிங்க. சரிங்க, ஒரு கேம்ப் நடத்துறீங்க. ஆமா, உங்களால முடிஞ்சதுன்னு ஒரு வரி கேம்ப் நடத்துறேன்னு மட்டும் போடுங்க, கேட்காதீங்க. என்னால் முடிஞ்சது என் ஃபேமிலி சார்பாக நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க ஐயா, புரியுதுங்களா? சரிங்க ஐயா, கண்டிப்பா செய்யறேன். இல்லையா, நான் கேம்ப் நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாலே அது கேட்கற கணக்கு தான் வந்து. இல்ல நீங்க எனக்கு தெரியாது, அதுதான் நான் சொல்றேன். இல்ல பொது நீங்க எல்லாருமே சொல்றது, எல்லாருமே பொதுவா சொல்றது என்னன்னா கேட்டாதாங்க கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப கூட நாங்க வந்து எதுவும் இல்லாம நீங்க இந்த மெடிக்கல் கேம்பை பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு அவேர்னஸா இருந்துச்சு. இல்லை இவங்களுக்கு அதை பார்க்கணும், இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை பேராசிட்டமால் வாங்கி கொடுத்தீங்க, அதையும் டிவியில் பேராசிட்டமால் எல்லாருக்கும் தான் கொடுத்துட்டு இப்போ கூட கொடுத்துட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதுன்னும் போது ஒரு நோட்டு போட்டால் போதும், நீங்கள் அது கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இனி வருங்கால திட்டம், இந்த மாதம் நான் வந்து கேம்ப் ஆரம்பித்து இவங்களுக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத இல்லை. நான் இன்னொரு பிளானை வச்சுருக்கேன் ஐயா, இது பண்ணு, இதை நோட் பண்ணுங்கன்ற. நான் இல்லை நம்ம எதனா ஒன்று யோசிச்சா இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்துனே இருக்கிறான் ஐயா. கேளுங்க, நான் சின்ன ஒரு விஷயம் சொன்னேன்னா அது இன்னொருத்தன் பார்த்துனே இருக்கிறான், தப்புன்னு அப்படி பண்ணுறானுங்க. அதை பற்றி எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பர்சனல் நம்பர் நான் தரேன். சரிங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு கொடுக்குறவங்கள நீங்கள் சேர்த்து வச்சுங்க உங்களை சுற்றி. ஐயா ஓப்பனாக சொல்லிட்டுங்களா ஐயா, இப்போ இந்த கேமராவில் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு கிடைச்ச மாதிரி கான்டாக்ட்ஸ் வேற யாருக்காவது கிடைச்சி இருந்துச்சுன்னா வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. இத நான் சொல்றேன், அப்படி பண்ணிருப்பாங்க. இங்கே சில மெயினா எனக்கு புரியுது, அதனால நீங்க கேட்க வேண்டாம். ஆனா இந்த ஒண்ணு மட்டும் அனௌன்ஸ் பண்ணுங்க டிவில, யூடியூப்ல. இல்ல ஐயா, ஒரு விஷயம் என்னன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டுனா அது செஞ்சாகணும். அனௌன்ஸ் பண்ணாதீங்க. அடுத்த வாரம் கேம்ப் இருக்குது, அவங்க மட்டும் இல்லை வெளியால் கூட வந்து பார்த்துட்டு போங்கன்னா எங்களுக்கு நோட் ஆகிடும். சரி நீங்க இவர் பண்ணுறாரு பார்க்கலாம் ஐயா, அது கொஞ்சம் யோசிச்சு. இல்லை இல்லை ஐயா, அது கொஞ்சம் யோசிச்சுதான் ஐயா. இல்லை இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க கொஞ்சம், ஏன்னா நான் விஷயம் பண்ணிட்டு. இல்லை நீங்கள் போகிற பாதை எனக்கு புரியுது. ஆமாம் புரியுது. ஆமாம், அது ஏதாவது ஒரு சின்ன தவறாக இருந்தாலுமே. ஆமாம், இப்போ யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஆப்போசிட் யூடியூப் சும்மா கலாச்சி விட்டுருவானுங்க. இல்லை இல்லை, வேணும்னே பண்ணுறான், சும்மாவே 60 லட்ச ரூபாய் ஊடுன்னு நான் ஒருத்தன்
இது ஆப்பிள் வாட்ச்னா இந்த கம்பெனி இது ஆப்பிள் வாட்ச்னா நான் எப்பவுமே வெளியில ரோட்ல போனா செயின் போட்டு இருப்பேன்னா இங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு ருத்ராட்சத்தை தவிர என் கழுத்துல ஒண்ணுமே இல்லை. அதனால கொளுத்தி விடுறவங்க எதை வேணாலும் கொளுத்தி விடணும், எதை பத்தி யோசிட்டு கிடையாது. நம்ம போறோமா நம்ம வரமா அப்படிதான் போயிட்டு இருக்கோம். முதல்ல சொன்னவங்க வேலையை பாருங்க. சரி வேண்டாம், நான் நீங்க கேட்கவே வேணாம். நான் இல்லை மெடிக்கல் கேம்ப் யோசிச்சுட்டு இருக்கேன், அது நேரம் வரட்டும் ஐயா. இது ஏன்னா அது பெரிய பட்ஜெட் ஐயா. 6 டாக்டரு, நான் 6 பேருக்கு நர்ஸு, 6 பேருக்கு கம்பவுண்டர் போடணும், 6 இடத்துல பந்தல் போடணும், 6 இடத்துல சேர் போடணும், 6 இடத்துல மெடிசன் வாங்கணும். இப்போ நடுவில் எனக்கு மெடிக்கல் கேம்ப்ல எனக்கு லாக் ஆச்சு 15,000 20,000 ரூபாய் என் கை காசு லாக் ஆச்சு. இப்போ கண்ணாடி மேட்ரு, கண்ணாடி வந்து நாங்கள் கண் மட்டும் செக் பண்ணிட்டு மருந்து கொடுத்துலான்ட்டு தான் ஐ கேம்ப் போட்டோம். அது என்ன ஆயிடுச்சு, இங்க வந்தவங்க கண்ணாடி போன உடனே அந்த ஐ கேம்ப்ல இருக்கிற டாக்டர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்ணாடி எழுதி கொடுத்துட்டாங்க. அது நான் என்னால அவங்க கிட்ட கேட்கவும் முடியல, ஸ்பான்சர் பண்ணல, அவங்க கிட்ட கேட்கவும் முடியல. ஐயா கண்ணாடிக்கு செலவாச்சு ஐயான்னு. அவங்க வந்து ஒரு இது முடிச்சிட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. 20,000 ரூபாய் என் கை காசு போட்டான். சரி இப்போ நான் கொடுக்கட்டா ஏதாவது? பரவாயில்ல ஐயா உங்களுக்கு. ஏன்னா இப்படி தவிக்க விடுறீங்களே, நல்ல மனசு இருக்கிறவங்க எல்லாம் தவிக்க கூடாது. அப்படி இல்ல ஐயா, நீங்க இல்ல வேற மாதிரி நினைக்கிறாங்க. இருக்கிறது நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நம்ம இது எத்தனை போய் எங்க வீட்டுல வச்சு போறது கிடையாது. எனக்கு தெரியும். இது எத்தனை போய் எங்க வீட்டுல எனக்கு காரோ பங்களாவோ ஏதோ வாங்கி போறது கிடையாது. என்ன பண்ண போறேன், இப்ப இல்லாத அன்னைக்கு கூட இந்த சாப்பாடு தான் போட்டுக்கிறோம். ஆட்டோ டிரைவர் அவரு இருக்காரு, வேலை செஞ்சுட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. சரிங்க மனுஷன். சரிங்க ஐயா. அந்த காலில் அந்த புழு வந்து ஒரு பெரிய ஒரு அந்த தாத்தா கிளம்பிட்டாரு. கோயம்புத்தூருக்காரு ஒரு தாத்தா அப்படி இப்படி நடக்குமே. இதுதான் பந்தல்லாம் எடுத்தாங்கல்ல, குணம் ஆயிட்டு வந்தது எல்லாமே நான் பார்த்தேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. முருகன் ஐயா. முருகன். பார்த்தது. அம்மா சொல்லுங்கம்மா. கேமரா வேணாமா? சரி இதேதான் கேமரா போட்டு விட்டீங்கன்னா வாயடிச்சிட்டீங்க. என்னால் முடிஞ்சது நான் இன்னும் சமாளிச்சு நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. சாப்பாடு வாங்கிங்க ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல வாங்க வாங்க, இருங்கம்மா இருங்கம்மா, இருக்கட்டும்மா. சாப்பாடு ஒண்ணு வாங்கி. இல்ல இல்லாத அன்னைக்கு இதை நான் எடுத்துட்டு போய் எங்க வீட்டுக்கு பண்றது இல்லையா. இல்லாத அன்னைக்கு நம்ம 1.5 வருஷமா நான் ஒன்று சொல்றேங்க, தாராளமா செய்யுங்க. சரிங்க மெடிக்கல் இல்லையா, இன்னி வரைக்கும் தெரியும் ஒரு நாள் கூட இல்லையா, ஒரே ஒரு நாள் கூட சாப்பாடு நிறுத்தாம எப்படி கொடுத்துட்டு இருக்கிறேன்னா, உங்களை மாதிரி ஆட்கள் வழியில கொடுக்கறது. இந்த மாதிரி இந்த பணத்தெல்லாம் வந்து எடுத்து ஒரு உண்டியில, நேத்து சொன்னேன், ஒரு உண்டியல்ல போட்டு வச்சிருவேன். என்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லையோ அன்னைக்கு எடுத்து இந்த இது எல்லாமே கொடுப்பேன். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு கொடுக்குறாங்கல்ல, சில பேர் நினைப்பாங்க இன்னைக்கு கொடுக்குறவங்களுக்கு நேத்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, நேத்து யார் கொடுத்தாங்க தெரியாது, நாளைக்கு யார் கொடுப்பாங்கன்னு தெரியாது, நாளான்னைக்கு யார் கொடுப்பாங்க தெரியாது. அவங்க இன்னைக்கு கொடுத்துட்டு அவங்க கடமை. ஆனா மீதி இருக்கிற நாள் பூரா நான் ரொட்டேஷன் எடுத்துட்டு வந்து, ஏன்னா இது ஒரு ஆரம்பிச்சிட்டோம், சாப்பாடு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம். எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்கணும். இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், டிரைவர் சம்பளம், அவங்க சம்பளம், காருக்கு இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் வாங்க போனாலே ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிக்கும் போது 3000 இருந்துச்சு, இன்னைக்கு 4800 ரூபாய். எல்லாமே ரேட் ஏறி போச்சு. எல்லாமே காய்கறில இருந்து மளிகைல இருந்து எல்லாமே ரேட் ஏறி போச்சு. இருந்தாலும் நம்ம அதை விட்டுறக்கூடாது. அதை நம்ம அப்படியே அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம் இன்னி வரைக்கும். அரிசி விலை கூட இன்னைக்கு ஏறி போச்சு. டாக்ஸ் போட்டானே. ஆமா பரவாயில்லைங்க, அது என்ன அரசியல் நமக்கு வேண்டாம். அம்மா ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிங்க. ஒரே தூங்கிருப்பாங்க பசங்க, உங்களை பார்த்தேன், போட்டோவாது இடண்டா. வீடியோ வந்துருமே ஐயா. இது வரட்டும், என் பையன் பாப்பான் அங்க. சரிங்க ஐயா. அது வேற மாஸ்க் எடுங்க, கொஞ்சம் கோல்ட் ஆயிருக்கு ஐயா, கோல்ட் ஆயிருக்கு ஐயா. நான் தானே போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஒன் டே ஃபுட் வரணும். ஏன்னா இவர் தேடி தான்டா அமெரிக்கால இருந்தே வந்தேன். ஐயா ஐயா ரொம்ப நன்றி. தேடி ரொம்ப நன்றி. சாப்பாடு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அமைச்சுவாய் போயிட்டு வரேங்க, போயிட்டு வரேங்க. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. காலம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்கம்மா. இவங்க மாதிரி இன்னும் எத்தனை பேர் காலத்துல வருவாங்க, இறங்கி போகுது வருவாங்க. நம்ம உலக வாழ்க்கை அந்த மாதிரி நீங்க பசி ஆற்றி சரிங்க அரும்பு பணியை புரியணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும். நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. பேரு வினோத்குமார் ஐயா என் பேரு.
வினோத்குமார் ஐயா, நன்றி. வாங்க ஐயா, வாங்க. மாஸ்க் கொடு. நமஸ்காரம். வணக்கம். ஓம் நம சிவாய நமக. வாங்க வாங்க. நமச்சிவாய். ரொம்ப நேரம் ரெண்டு சரி நான் உள்ளே போகலாம்னு பார்த்தேன். சரி வந்து இல்லை, அவரு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், அதனால தான். சரிங்க, வாங்க. ஒன்று போதுமா? ஒன்று போகும் சார். 2 கொடு. நமச்சிவாய நமக. வந்துங்களா? வாங்க சார். சாமி வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பாடு கொடுக்கட்டுமா உனக்கு? துணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்க கூடாதா? எப்பா சாமி, துணி குத்தாதான் சாப்பாடு கொடுக்கணுமாண்டா. என்னத்தான் பண்றது தெரியல. போங்க போங்க போங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாண்ணா? சாமி வணக்கம். வணக்கம் சாமி. எதுவுமே தெரியல, வாசனை எனக்கு. கொரோனாவா என்னன்னு தெரியல. எனக்கு நமக்கு உங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால தெரியல. இன்னும் விடல கோல்டு. உங்களுக்கு டோர் க்ளோஸ்டா? டோர் க்ளோஸ்டு. அதே நேத்து போய் இன்ஜெக்ஷனே பண்ணிட்டு வந்துட்டேன் சாமி. சரி, இன்ஜெக்ஷன் வேணான்னு இருந்தா நேத்து போய் இன்ஜெக்ஷனே பண்ணின்னு வந்துட்டேன். அவர் அந்த ஃப்ளூ எஃபெக்ட் மாதிரி எதனா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பண்ணின்னு வந்தா அப்பயும் வந்து இப்போ வரைக்கும் குணமாகல. அது போட்டீங்களா? போட்டேன். ஓகே. என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, அப்படியே தான் இருக்கு. கிட்டி பாட் போடல, ஆக்ஸ். இல்ல கெட்டி பாட்னு சொல்லி சொன்னேன், மூக்கு. ஆமா, அது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அது அப்படியே நல்ல ஆக்ஸ் வாங்கிட்டேன். கோடாரி தைலம். எஸ் எஸ், அது வாங்கிட்டேன். நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ஆமா ஆமா. அது நீங்க நைட் நல்ல ரைட் அப்ளை பண்ணிட்டு தான் படுத்தேன். பார்த்தீங்கன்னா குப்புன்னு இருக்கும். அப்படிதான் படுத்தேன். அது நீர் கோர்த்துக்கிச்சு போல் இருக்கு. ஆமா ஆமா, நல்லா நீர் கோத்துட்டு இருக்கு. நீர் கோர்த்துக்கிச்சு, அதுதான் இப்போ எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கு. ரைட். என்ன பண்றது, தலையில இருந்து ஃபுல்லாவே இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதாவது ஒரு சாமி எங்களை போலவே ஒருத்தர், ரொம்ப இங்கேயே இருக்கிறவர், ரொம்ப நாளா இருக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு 2010 இருந்து இருக்காரு அவரு. சின்ன பையன் தான் அவர் வரும்போது. அப்ப நான் பாத்துக்கிறேன். இப்போ அவரு கொஞ்சம் இதுவா இருக்காரு. அவர் சொன்னாரு, அது வந்து ஏதாவது கர்மாவா இருக்கும். சனீஸ்வரன் கோயில் போயிட்டு எள்ளு இது வந்துங்க. என்ன கர்மானா, சப்போஸ் யாராவது வந்து இப்போ நம்ம நல்லது பண்றோம், இது பண்றோம், வேற யாருன்னா வந்து எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். அவங்க பாவம் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கூட அது அந்த கர்மா வந்து இப்போ மேல இருந்து கொடுக்குறாங்க, கீழே இருந்து கொடுக்குறாங்க, எல்லாமே நீங்க வாங்கி போறோம்ல, ஏதோ ஒரு கர்மா, அந்த கர்மாவோட எஃபெக்டா கூட இருக்கும். அப்படி பார்த்தா எல்லாமே கர்மா தான் அப்படின்னு பார்த்தா அதுதான் சொன்னாரு. சரிங்க அப்படின்ட்டு. கர்மானா என்ன சாமி? அதாவது எல்லாமே கர்மா தான். அதாவது நான் இப்பெல்லாம் மக்கள்கிட்ட இப்படி கூட சொல்றது உண்டு. உங்க பூஜை ரூம்ல இருக்கிற எல்லா படத்தையும் அப்படி எடுத்துட்டு ஒரு படத்துல கர்மான்னு மட்டும் டைப் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கிட்டு அதை மட்டும் பூஜை பண்ணுங்க. அது ஒன்றே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, வேற எதையுமே நீங்க வணங்க தேவையில்லை. உங்க கர்மாவை நீங்க உற்று நோக்குனீங்கன்னாலே ஆன்மீகத்துல அங்க போயிருவீங்க. நான் என்ன பண்ணேன், என்ன கெடுதல் பண்ணேன், என்ன புண்ணியம் பண்ணிட்டேன், அதை அந்த புண்ணியத்தெல்லாமும் கொஞ்சம் நிப்பாட்டணும், கெடுதல்களையும் கொஞ்சம் நிப்பாட்டணும். இதையே நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னாலே ஆன்மீகத்துல மேல வந்துடுவீங்க. நீங்க நாத்திகம் மாதிரி கூட இருந்துக்கோங்க, ஆனா கர்மாவை பாருங்க, அப்படி கூட இருந்துக்கோங்க. இப்படிதான் வந்துட்டு வள்ளலார் வந்துட்டு அவர் இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வள்ளலாரோட வாழ்நாள் காலத்துல அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாத்திகவாதின்ட்டாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஒளின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒளிக்குள்ள போகணும், உருவ வழிபாடு தடுத்தாரு. உருவ வழிபாடு வேணும்னு சொன்னோம்னா அந்த சமயத்துல, அதுவும் எப்போ 19ஆம் நூற்றாண்டுல வந்து சைவம் வந்து உச்சபட்சத்துல இருந்தப்போ எவ்வளவு கொழுப்புல நம்ம சிவனும் இல்லைங்கிறோம், நாராயணனும் இல்லைங்கிறோம், வந்துட்டு ஒளிய சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் நாத்திகவாதின்ட்டாங்க. இப்போ அவர் நம்ம கடவுளாவே ஏற்றுக்கிறாங்க. அதனால கர்மா தான் எல்லாமே. இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா இது போகுத மக்களுக்கு இது ஒரு கர்மா, புண்ணிய கர்மா. புண்ணிய கர்மா, பாவ கர்மா. புண்ணிய கர்மா, பாவ கர்மா, இது ரெண்டும். இன்னும் மைன்யூட் டீடைல்ஸ் பகவத்கீதையில கிருஷ்ணர் நிறைய டீடைல்டா பேசுறாரு. அவ்வளவு டீடைல்டா அர்ஜுனர்கிட்ட
அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப அர்ஜுனா, உன்னால வந்துட்டு கர்மாவை எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளவு டீட்டெயில் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோ. அதுக்குள்ள இருக்க நுட்பமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். அதாவது பிரபஞ்சத்துல இருக்க நாங்க பாத்துக்கிறோம். நாங்க தான் வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட். அதுக்கு நீ வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கணுமோ, இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, பண்ணணுன்றது மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதனால அது இருக்க மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்குலாம் தெரியவே தெரியாது. ஒரு சில கேள்விகள்லாம் கூட கேட்குறாங்க கர்மா சம்பந்தமா. அந்த கேள்விகள்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். நான் சொல்லுவேன், அவ்வளோ மைன்யூட்டுக்கெல்லாம் போகாதீங்க, மேலாப்பில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. அதனால அவர் சொன்னது கண்டிப்பா வந்துட்டு கர்மா தான். அந்த சளி வந்து உங்களுக்கு அது கர்மா இல்ல. இவ்வளவு நேரம் சரியா இருக்கணுமே, அப்படியே இழுத்துக்கிட்டே பிடிச்சிருச்சு. ஆமா, எனக்கு எந்த மழை எதுலையுமே நினையல, தண்ணி மாத்தி குடிக்கல. ஓகே, அது அனுபவம், அதான் அனுபவித்தே ஆக வேண்டியது, அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீர் பகவான் வந்து உங்ககிட்ட. ஆமா, இல்ல சில விஷயங்கள் சொன்ன மாதிரி தான். நம்ம என்ன அனுபவிக்க வந்தோமோ, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அனுபவிச்சே ஆக வேண்டும். அப்படி வந்து நம்ம யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது உண்மையான விஷயம் தான். நிச்சயமா அது உண்மை. ஆமா சாமி, அதை நானும் வந்துட்டு லைஃப்ல பாக்குறேன். எனக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு சிலதை நான் அனுபவிக்கிறேன் பாத்தீங்களா, அதெல்லாமே கர்மா தான். இல்லாம வந்துட்டு இந்த தொந்தரவுகள் வராது. சில பேர் கர்மான்றத கெடுதல் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல கர்மான்றது இருக்குது, கர்மா அதெல்லாம் கர்மாப்பா அப்படின்னா. எனக்கு சோறு வருது, வீடு இடம் தேடி வருது, அதெல்லாம் வந்துட்டு புண்ணியம். அதெல்லாம் நான் செஞ்சேன். இல்லைன்னு சூரிய கிடைக்காது எங்கேயாவது வச்சிருப்பேன். நீ துறவரம் போ, எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுக்க. அதில் பிச்சை பெரிய விஷயம். ஆனா இது வந்துட்டு வருதுன்னா அது வந்துட்டு புண்ணியம். இது மகா புண்ணியம். அது அதாவது நல்ல கர்மாவும் இருக்கு, கெட்ட கர்மாவும் இருக்கு. கண்டிப்பா. ஆமா, ஒருத்தருக்கு வந்துட்டு பங்களா கொடுக்குறாரு, இல்லாட்டினா வந்து அந்த சுகங்கள்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னா அது வந்துட்டு பண்ண புண்ணிய கர்மா. புண்ணிய கர்மா. இல்லை எனக்கு ஏதோ ஒரு வெட்டு விழுந்துருச்சு, நான் முள்ளு மேல மிதிச்சுட்டேன், இல்லாட்டினா எனக்கு வந்து ஜாபு போச்சு, அந்த மாதிரி சொன்னா அது பாவம். யாரோட சோத்துலயும் மண்ணலி போட்டு எனக்கு இந்த மாதிரி வந்தது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கர்மா. இதுதான். அதனால நோய் வந்து பிணியா இருக்கு. நோயும் வந்து அது வந்து எதனால அந்த கர்மா வந்து அது வந்து ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு உயிரினத்தை வந்துட்டு நான் புண்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு நோயும் கர்மா தான். நோயும் கர்மா. தெரியாம ஒரு உயிரை கொண்டுட்டாலும் இது பண்ணிட்டாலும் தெரியாம மெரிக்கிற எறும்பு முதல் கொண்டு அதுவும் கர்மா தான். கண்டிப்பா தெரிஞ்சு பண்ற தெரியாம மெரிக்கிற எறும்பு கூட கர்மா தான். அதாவது தெரிஞ்சு பண்றதுக்கு ஒரு சதவீதம், தெரியாம பண்றதுக்கு ஒரு சதவீதம். இப்ப தெரிஞ்சு பண்றதுக்கு 100% வச்சுக்கோங்களேன், தெரியாம பண்றதுக்கு ஒரு 40% வரும். 40 வரும், கண்டிப்பா வரும். தெரியாம பண்ணாலும். ஆனா தெரியாம பண்ணாலும் அந்த கர்மாவுக்கு உண்டான அது வந்துடும். கொஞ்சம் நான் தெரியாம தானே பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்களே, நான் பார்க்கவே இல்லையே, அது குறுக்கல வந்த எறும்புக்கு குறுக்கல வந்த இதுக்கு அதனுடைய இது தானே அப்படின்னு நம்ம நீங்க கேக்குறீங்க தெரியுமா. இது மைன்யூட்டான கேள்வி. இது மைன்யூட்டான இது வந்து ரொம்ப நுட்பமான கேள்வி. இதுதான் வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாரு, டேய் நீ வந்துட்டு பீஷ்மர் அப்படி கொண்டேன்னா இப்படி ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கேட்கிறாரு. டேய் இரு ரொம்ப நுட்பமா போகாத, மேலோட்டமா பார்த்து அவர் அதர்மம் பண்றாரு, போய் கொள்ளு, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற. அவர் என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, தாத்தா பணம் கொண்டேன்னா எனக்கு அது பாவம் வரும், அவரோட ரத்தம் தான் என் உடம்புல ஓடிட்டு இருக்கு, நானே அவர் எப்படி கொள்ளலாம், இப்படி நீ நுட்பமா பாத்துக்கணும். பார்த்தா நடக்காது. அதர்மம் பண்றது கொள்ளு, நானே சொல்றேன், நான் கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால இது கரெக்ட் தான். இப்ப நான் கேட்கறது இப்படி சொல்லி நானும் தப்பிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் நம்ம நல்லதுதானே பகிர்ந்துக்கிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதனால உங்களோட மூக்கு செடிக்கு நமஸ்காரம். கட்டிக்கிச்சு பாத்தீங்களா, அங்க இருந்து வாய்ஸே வந்து கம்மி இதுவா தான் வருது. நானும் ஆவி பிடிக்கிறேன், அது பிடிக்கிறேன், இது பிடிக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஓகே, எப்ப சரியாவதோ ஆகட்டும் அப்படின்னு விட்டேன். இப்ப அலோபதி மாத்திரை நீங்க போடல இல்லையா? அது இப்பதான் நேத்துல இருந்தா எடுக்கிறீங்களா? ஆமா, நேத்துல இருந்தா. இதுக்கு முன்னாடி எடுக்கிறேன், அசித்ரமின் போட்டேன், நிறுத்திட்டேன். இப்ப அதுதான் எடுக்கிறேன். கொஞ்சம் அப்படியே வருது, கொஞ்சம் இதுவாகுது. என்ன ஆகுதுன்னு பாப்போம். என்னதான் ஆகுதுன்னு பாப்போமே. என்ன ஒன்னும் ஆகாது. அது என்னது வந்து ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள இருந்து. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்னா, எனக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அம்மா அது பாட்டுக்கு உடம்புல வந்து ஜாலியாக கொஞ்ச நாள் வந்து தங்கிட்டு போட்டும்மா, விளையாடிட்டு போட்டு, பாக்டீரியா தானே அது, அதுக்கேமா ஊசி போட்டு கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, அது சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவான் இவன். காய்ச்சல் வந்து ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போகுது,
அது எதுக்கு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தா அது செத்து போயிருந்த உள்ள கிருமி அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்க சொல்ற விஷயம், ஆனா உள்ளுக்குள்ள இந்த கிருமி இறந்தாதான் நம்ம அந்த நோய் குணமாகும். ஆமையா, அதாவது இந்த உலகத்துல வந்துட்டு ரொம்பலாம் பார்க்க கூடாது. இப்ப மூச்சு விடுறது தெரியுமா, சயின்ஸ் சொல்லுது நீ வந்துட்டு ஏறக்குறைய மைக்ரோப்ஸ் அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச கிருமிகளை வந்துட்டு ஜெர்ம்ஸ்னு சொல்லுவோம். அதை விட கண்ணுக்கு தெரியாததுன்னா இங்கே வாழ்ந்துட்டு இருக்குது, மைக்ரோப்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே இருக்குது, இதுல மண்ணுலையும் இருக்குது. ஆனா மண்ணுல மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம எது போட்டாலும் அது வந்துட்டு மக்குது, இல்லாட்டினா நம்ம விதையை போட்டோம்னா அந்த முளைக்க வைக்குது. காத்துல இருக்கிற மைக்ரோப்ஸை ஒரு மூச்சு உறிஞ்சிடும்ல, ஒரு கோடி மைக்ரோப்ஸ் உள்ள போகுமா, வெளியில வரும்போது எல்லாம் செத்து வருமா. ஒரு மூச்சுக்கு 1 கோடி மைக்ரோப்ஸை நம்ம கொள்றோம். அப்படியா அப்ப நம்ம கொள்றோம். அதனால நான் வந்துட்டு சைவம் நான் அசைவம் பண்ணக்கூடாதுன்ட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? தர்மம் என்னோட கர்மா, ஐயோ 1 கோடியை வந்துட்டு நான் இப்போ கர்மாவெல்லாம் சேருமே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு கணக்கொடுக்க கூட இருக்காது. இல்ல அது எப்படின்னா நீங்க சொல்றது சூப்பரான விஷயம். அது எப்படின்னா இவன் கையால தான் சாக வேண்டும் என்பது கர்மா. எக்ஸாக்ட்லி. நம்ம ஐயோ நான்லாம் சாவடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம போனோம்னா அதுதான் நமக்கு வந்து பாவ கர்மாவில சேர்ந்துருமா. சோ அதனால இவன் கையால தான் சாக வேண்டும், இவன் இப்படித்தான் மரணிக்க வேண்டும், இவன் இப்படித்தான் ஆக வேண்டும் என்றது கர்மா. அத நம்ம மாத்தி எழுதணும்னு நினைச்சோம்னா அதுதான் அது ஒரு கர்மா. அது அப்படிதான் உண்மை. அதுதான். அதனால இங்க என்ன நடக்குதோ அது நிதர்சனம் நடந்தே தீரும். அதை போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு போனாதான் நமக்கு வந்து அதிகபட்ச கர்மா. இதுவும் பகவத்கீதையிலே தான், எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே இங்க இயக்கப்பட்டது, எல்லாமே இங்க வந்து பண்ணி வச்சுட்டாங்க. இது பண்ணிட்டாங்க, ப்ரோகிராம் பண்ணி வச்சாச்சு. இது ஆமையா, இது ஒரு பெரிய அல்காரிதம். ஆமா, அழகா போய் ப்ரோகிராம் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாகராஜசாமி கூட நான் பேசுவேன், 4 பேர் கமெண்ட் போடுறதும் ப்ரோகிராம் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ கீழ வர்ற கமெண்ட் ஆல்ரெடி ரெடி ப்ரோகிராம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி விஷுவல் எங்கேயோ போயிட்டு இருக்கோம், இது கொஞ்சம் லேட் ஆகி டிஸ்ப்ளே ஆகுது. இங்க வந்து டைப் பண்ணுவாங்க, ஆனா ப்ரோகிராம் வந்து ஆல்ரெடி அவங்க மைண்ட்லயே வந்து விஷுவல் ஆயிட்டு இருக்கும். அதுதானே, அப்படிதான் நம்ம என்ன பேச போறோம்ன்றது ப்ரோகிராம் தான். ப்ரோகிராம் பண்ணி தான் பேசுறோம். அதான் உலகம் ஒரு நாடக மேடை. இதில் ஸ்கிரிப்ட் வந்து ஆமா, உலகம் ஒரு நாடக மேடை. இதுல நீங்களும் நடிகர், நானும் நடிகர். சிம்பிளா இன்னைக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா பிக் பாஸ் கரெக்டியா? ஆமா. இங்க கேமரா எல்லா பக்கமும் 15 கேமரா போட்டு பிக் பாஸ் அங்க என்ன பண்றாங்க போறாங்க வராங்கன்றத காமிக்கிறது வந்து ஒரு பிக் பாஸ் நேரடி ஒளிபரப்பு. இது ஒரு உலகமே வந்து இன்னைக்கு ஒரு சுத்தி இந்த தலையை சுத்தி லட்சம் கேமராக்கள் இருக்கு. அப்படி சுத்தி கோடி கேமராக்களுக்கு. அப்போ ஒரிஜினல் பிக் பாஸ்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து 4 பேர் பார்த்து இன்னைக்கும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது கடவுளா இருக்கலாம், சாத்தானா இருக்கலாம். சோ அதனால நம்ம என்ன பண்றோமோ அது உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னைக்கு வந்து குறும்படம் எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு மாட்டிப்பாங்க. சரிங்களா? அவ்வளவுதான் சாமி, வேற ஒண்ணும் இல்ல. அதனால நம்ம சின்ன பிள்ளைம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரு சின்ன பாப்பா இல்ல, சின்ன பாப்பா இல்ல, அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாம். கிள்ளி சாமந்தி. ஓ, ஆனா சின்ன பாப்பான்னு கூப்பிடுவீங்களே நீங்க? அது அவங்க வீட்டுக்காரர் பாசமா கூப்பிடுவாராம் சின்ன பாப்பான்னு, செல்ல பேரா. அது பேர் கிள்ளி சாமந்தியா. சாமந்தி கிள்ளும் போது பிறந்துட்டு இருக்கும் போது. சாமந்தியம்மா, சாமந்தி கிள்ளும் போது பிறந்துட்டியா? அதனால கிள்ளு சாமந்தி அவங்க பேரு. கிள்ளு சாமந்தி. ஓ, சாமந்தி கிள்ளு சாமந்தி பூ கிள்ளின்னு இருப்பாங்க அவங்க தோட்டத்துல. அப்படி கிள்ளி இருக்கும் போது பிறந்துட்டு இருப்பாங்க. எங்க அண்ணன் அது போல வச்சிச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்காரு சின்ன பாப்பான்னு கூப்பிட்டாங்க, அதே பேரு வேலைங்க. உங்களுக்கு சின்ன பாப்பான்னு பேர் வந்துருச்சு. வெள்ளை சோறு மட்டும் வந்து தரேன். நமச்சிவாய் நமக. என்ன சாப்பாடு வேணும்? சாமி நாளைக்கு அம்மா வரும், பூஜை பண்ணோம் சொல்லிட்டு தான் போச்சு. வெள்ளிக்கிழமை வருவோம். சரி சாமி, நான் போய் வரேன். நான் ஏம்பலண்ணா சாப்பாடு? சரிண்ணா, வாட்டர் பாட்டில் கொடுறேன். குத்துட்டேன். வீட்டுக்கு போறேன். சரி போயிட்டு வாமா. சரிம்மா, போயிட்டு வாமா. சரி சாமி, போயிட்டு வரேன். உடம்ப பாத்துக்கோங்க. எத்தனை நாளா இந்த ஜலதோஷம் வந்து அதிகபட்சம் இருக்கும்? 10 நாள் இருக்கும் ஐயா. 10 நாள் இருக்குமா? அதிகபட்சம் 10 நாள். 2 நாள் 3 நாள்லாம் சரியாவாதா? 2 நாள். இப்ப நீ வந்து 4 நாள் ஆச்சு.
7 நாள் இந்த சண்டே வந்துச்சுன்னா 7 நாள் ஆக போகுது. அப்ப இன்னும் 2 நாள் முடிய போகுதுன்னு அர்த்தம். 2 நாள்ல உங்களை வந்துட்டு எப்படி இல்ல அது இல்ல சாமி, எனக்கு ஜலதோஷம் இவ்வளவு நாள் இருந்ததே இல்ல. அதான்யா, இவ்வளவு நாள் இருந்ததே கிடையாது. எனக்கு கருத்து தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாக்குறப்ப கூட வந்துட்டு அது வேற மாதிரி திடீர்னு இப்படி வருது. உங்களை பாத்துக்கிட்டே தானே இருக்கேன். திடீர்னு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எல்லாமே கர்மா அப்படின்றாங்க. ஏதாவது ஐஸா ஏதாவது குடிச்சீங்களா? யோசிச்சு பாருங்க. ஷவர்ல ஏதாவது சாமி, இந்த அல்சர் மாத்திரை வந்து காலையில நைட்டு தொடர்ந்து போட்டுன்னு இருக்கேன். அல்சர் மாத்திரை. அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. அல்சர் மாத்திரை கூலிங் எதுவும் உங்களுக்கு வயித்து, அதுக்கு கூலிங்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உடம்புக்கு வயித்துல பிரச்சனை, அல்சர் இருக்கு. அப்படியா? ரொம்ப நாளா இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பெல்ஸ் மாதிரி வச்சு தெரியுங்களா, அதுவும் வந்து அல்சர் மாத்திரை தொடர்ந்து போட வச்சுதான் எனக்கு எஃபெக்ட் ஆச்சு. சளி போய் அடைச்சு ஒரு மாதிரி. இப்பயும் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். மறுபடியும் இந்த அல்சர் மாத்திரையை தொடர்ந்து காலையில நைட்டு போட அந்த அல்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கூலிங்கான எடுக்க வெள்ளரிக்காய் சாப்பிடுவேன், அல்சர் டேப்லெட் சாப்பிடுவேன். நெல்லிக்காய் நடுவில் சாப்பிட்டீங்களா? பெருநெல்லிக்காய் சாப்பிட்டேன். இந்த சளிக்கு கொஞ்சம் பக்கத்துல சாப்பிட்டீங்களா? அது 10 நாள் ஆகுது. நெல்லிக்காவுக்கு வந்துட்டு சீதளம்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய், அது பெருநெல்லிக்காய். அது 1 சாப்பிட்டாலே போச்சு. ஒரு 2 சாப்பிட்டோம்னா பிடிச்சிக்கிறோம் பயங்கரமா. இது இவ்வளவு நாளா வந்து வரும்ன்றது யோசிக்கவே இல்லை நானு. அதான் அல்சருக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் எது சரியாகுதோ மாதிரி பார்க்கலாம். ஐயோ என்ன போங்க, சரியா பயப்படாதீங்க. எனக்கு பயம் இல்லை சாமி. பிள்ளைங்க எல்லாம் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுமோன்ற ஒரு இதுதான். இன்னைக்கு கூட விளையாடத்துக்கு வந்தானே, நேற்று கூட ஏன் வாப்பா கேரம் போட்டு நான் வரடா போடா அப்படின்ட்டான். ஓ நீங்களா வேலையா? ஆமா, ஏன் குழந்தைங்க எனக்கு வந்து தெரியாது. கரெக்ட். நான் வரல போடா, ஏன்டா உயிரை வாங்க அப்படி சொன்னாதான் போயிடுவானுங்க. நான் வரலப்பான்னு சொன்னா வரையே இல்லையா அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கோபமா பேசலாம் என்ன பண்ணுவானுங்க, இந்த அப்பாவுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்ட்டு போயிடுவானு. சரி, பிள்ளைங்களை கூட கொஞ்சம் நம்ம அது என்ன அப்படின்னு தெரியாம அப்படியே ஓரமா இது பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. கேரம் போர்டு விளையாடுவீங்க? சூப்பர். கேரம் போர்டு விளையாடுவேன். சூப்பர். நல்லா சின்ன பையன் எப்படி இருக்கான்? சின்ன பையன் நல்லா இருக்கான். அவன் தான் பெரிய பையன் கூட ஒரு வார்த்தை சொன்னா கம்முனு போயிடும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பாப்பான்னு. சின்ன பையன் கேட்கவே மாட்டான். அப்படித்தான் இருக்கணும். கேட்கவே மாட்டான், விடவே மாட்டான். வரையா இல்லை, ஒரு பொருள் வாங்கி கொடுக்குற வரைக்கும் கூட விட மாட்டான். ஆமா, அவர் வந்துட்டு பார்த்ததுல இருந்தே அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் என்ன பார்க்கும்போது யாரோ ஒருத்தன்னா கூட வந்துட்டு ஸ்மைல் பண்றாரு. ஆமா. சரிங்க சாமி, போயிட்டு வரேன். நமச்சிவாய, பார்க்கலாம் சாமி, சந்திப்போம். நமச்சிவாய. நீங்க குணமாகி வர்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நன்றி சாமி. நமச்சிவாய சாமி. வர சாமி. பை பை. என்ன ஆச்சு செந்தில் சார்? வீட்டுக்கு கூட்டின்னு போற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு நேரம் டக்குன்னு எந்திரிக்க முடியல, கண்ணெல்லாம் வலி. வீட்டுக்கு கூட்டின்னு போற மாதிரி ஃபீலிங்கா? அதான் கேட்டேன், வீட்டுல இருந்து வந்தாங்க. வீட்டுக்கு உங்களை கூட்டின்னு போற மாதிரியே ஒரு கனவா? பகல் கனவு பழிக்காது, நாசமா போயிடும். இப்படி யோசிச்சு இப்படின்னு பாத்துங்கிறாரு. எந்திரிக்க முடியல சார், ரொம்ப நேரமா. கண்ணு இந்த இடம் பெயின் ஜாஸ்தியா இருக்கு, தூக்கம் இல்லை 2 நாளா. அதனால தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் கூப்பிடுறேன், யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருந்து 10:30 எந்திரிக்க மாட்டாங்க. போட்டு யாரும் அழுத்துவாங்க, மெரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபீல். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, மெரிச்சிரு. அதான் மாலெல்லாம் போட்டுக்கிறீங்க, எந்த பேயும் வராதா நீங்க? சரி, வரீங்களா? வாங்க ஐயா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமஹ. நமச்சிவாய நமஹ. சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு இருக்குது. எதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடணும். வேணாம், சாப்பிடலன்னா வாங்கக்கூடாது சாப்பாடு. உணவு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் சொல்றேன், ஒரு சாப்பாடு தயாரிச்சு எடுத்துன்னு வரதுக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. உணவு வேஸ்ட் ஆகுது இல்ல. நமக்கு தேவையானதை மட்டும்தான் வாங்கணும், இல்லைன்னா வேணாம் நின்னோம். வாங்க சாமி. சங்கர் சாமி தானே? ஆமா ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். சரி, நான் தான் நம்ம சொல்றது. கண்டிப்பா. நமச்சிவாய். எட்டு நாளா இது எக்ஸ்ரே ஈசி இதெல்லாம் எடுக்கட்டுமா? போய் ஸ்கேன் எதனா எடுக்கட்டும்? சரிண்ணா, ஓகேண்ணா. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஒண்ணா
வணக்கம். எங்க போயிட்டீங்க? நாங்கள் போய் உடம்பு சரியில்லை நம்ம. என்னாச்சு? அதான் இந்த அடிபட்டுச்சு இல்லை, நீங்கள் போயிட்டு வேண்டியது கொடுத்தீங்கல்ல. ஆமாம். அது போட்டுக்குமே லேசாக வலிக்குது. மாத்திரை கொடுத்த அப்புறம் என்ன கம்பெனி இருக்கு, நானும் வரல. சரிங்க வாங்க. சரி, ஒரு சாப்பாடு. நமச்சிவாய நம. 1 2 2. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க போயிட்டு வாங்க. வாங்க தரேன் கொடுத்துட்டு தரேன். நமச்சிவாய நமக. எங்க ஊருக்கு வாங்கிக்கிட்ட அந்த ஆளு அங்க இருந்து ரேட்டு பேட்டியா பேக் பண்ணிட்டேன். மும்பைக்கு பாம்பேக்கு அமிச்சிட்டேன். காணா நான் ஊருக்கு போயிருந்தேன். இப்போ பார்த்தா ஆளை காணோம்னா. நீ தான் பாத்தியா? ஆமா. யாரை கேட்க தெரியுமா? மாரிமுத்த. இந்த ஒல்லியா இருப்பானே அந்த பையன், ஒல்லியா இருப்பானே அந்த பையனா? ஆமா ஆமா. அவன் போய் ஒரு வாரம் உலகத்திலேயே இல்லையா அம்மா ஒல்லியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி கொடுங்க. செவுட்டு மிஷின். செவுட்டு மிஷினா? தண்ணி குடிக்கிறதுக்கு. செவுட்டு மிஷின் நான் வாங்கி தரேன். கோடீஸ்வரன் வீட்டுல இருந்து இருக்குது. அது எங்க போனாலும் வித்துக்கிட்டா. மூட்டை முடிச்சிடலாம். முடிஞ்சு தாத்தா ஒன்றா 2 தாத்தா ஒன்றுப்பா. என்ன தாத்தா வாங்கிடு போ. ஹலோ வாங்கிடுங்க. அழைப்பார் வந்துடுறேங்க. அதை அமுச்சு விட்றான். வெய். என்ன தாத்தா? சொல்லுப்பா, சாப்பிட்டீங்களா? இல்லை, மேலே தான் போய் சாப்பிட்ணும். ஜாதி நேரத்தில் சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ நேரம் சாப்பிட மணி சாப்பிட்டீங்களா? 2 சாப்பிட்டீங்க. சாப்பிட்டீங்களா? சரி. நீ 2 நாள் சொல்றீங்க, 4 நாள் ஊர்ல இருக்க மாட்டீங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆள் ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு தான் நான் வர பார்க்க முடியும். எங்க நீங்க அன்னைக்கு மாத்திரை சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தா நீங்க அட்டை எடுத்துட்டு வந்து காமி பார்த்துட்டு ஆள் இல்லை. நீங்க இப்ப இல்ல, அதெல்லாம் அவ்வளவுதான். எங்க போட்டோமோ அதெல்லாம் சீட்டோட மிஸ் ஆயிட்டு இருக்கோம். என்ன ஆச்சு தண்ணி கேன? தண்ணி எங்க போறது? தண்ணிக்கு ஒரு பாட்டில் இட்டு வந்து கொடுத்தா ஒருத்தன் 10 ரூபாய் கேட்கறான். நான் எங்க போறது? அங்க போனோம் 1 கிலோமீட்டர் போய் வரதுக்கு என்னால் ஆக மாட்டேங்குது. பெருசாக கேனுக்கு இதில் ஒரு கேனுக்கு காசு கூட நான் சம்பாரிச்சு கொடுத்துருவேன். நான் காசு சம்பாரிச்சு கொடுத்துறியா? எவ்வளோ கொடுப்பேன் டெய்லியும்? டெய்லி தருமுங்களா? டெய்லி சம்பாதிக்க மாட்டியா? டெய்லி 40-30 தான் வரும். 40-30 கூட டெய்லியும் போதும். அப்படியே கொண்டு போய் கொடுத்துறியா? ஒரு கேனு கொண்டு வச்சு அப்படி சாட்சி டெய்லியெல்லாம் எடுத்துட முடியாது. கேனுக்கு ஒரு கேன் சொல்றதை கேளு. என்னால அந்த மாதிரி டெய்லி கேன் ஒரு கேன் ஃபர்ஸ்ட் வாங்கி தரேன். நீ வர வழியில நீ தான் கேன் வாங்கிக்கணும். கேன் எடுத்துட்டு வந்து ஊத்துற வேலை, அந்த வேலை எனக்கு தெரியாது. அப்புறம் கேன் எடுத்துட்டு வந்து தண்ணி யார் எடுத்துட்டு வரதுன்னு கேட்க கூடாது. கேனு எப்படி புரியல? ஒரு வாட்டி வாங்கி கொடுப்பேன், அடுத்த வாட்டி வண்டி போகும்போது நீ தான் வாங்கிக்கணும். வாங்கி அது வாங்கி சீக்கிரமா காசு சேர்த்து வச்சு கொடு. அட்வான்ஸ் கொடு. இப்போ எதுவும் இல்லையா? அட்வான்ஸ் 50 இல்ல 100 ரூபாய் கொடு. நாளை தரியா? சரி, நீ காசு கொடுக்கும்போது எடுத்துன்னு வந்து தரேன். சரியா? 100 ரூபாய் வந்துருதா? வந்துடும். போயிட்டு வரேன். மட்டுமா? ஏய், காசு வாங்கிக்கலாம். நோட்டு எழுதிக்கோ. எவ்வளோ கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கழிச்சுனே வா. சாப்பிட்டீங்களா? போயிட்டு வரோம் தாத்தா. வாங்க வாங்க. நம்ம நினைச்சு வந்துட்டாரு. என்ன இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன அண்ணன் என்ன வர சரி சரி. சிவாய நமக. கூட கை நீட்டி பசி தாங்க முடியல போல. இது இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுங்களுக்கு பசங்களுக்கு காது குத்தி வைக்கும் போது கூப்பிடுறேன். ஏற்கனவே காது குத்தியாச்சு 5 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி.
உன் பசங்களுக்குண்ணா என் பசங்களுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே காது குத்தியாச்சு. அதுதான் இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு செட்டு பிள்ளைங்களை பெற்று காது குத்து கூப்பிடுறேன். அப்ப கூப்பிடுறேன் அப்புறம். ஆமா என்ன என் பசங்களுக்கு காது குத்தி 8 வருஷம் ஆகுது தர. எல்லாரும் சாப்பாடு கூட வரேன். அம்மாவுக்கு சாப்பாடு கொடுறா. இப்ப பாட்டி கொடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் பாட்டி கொடுப்பா, அப்புறம் தயிர் சாதம் கொடு 2 பேர். எல்லாரும் கொடு, எல்லாரும் கொடு, சாப்பாடு கொடு. சாவித்திரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. இப்பதான் தோசை கொடுத்தாங்களாம், பூரி கொடுத்தாங்களாம். சாப்பிடலையா? அப்ப கிண்ணத்தை எடு. போட்டமா? 1 போட்டமா 2 போட்டமா? 1 கூட 1 கூட போடு. தயிர் சாதத்துக்கு மாஸ்டர் அதுக்கு மேல மல்லாட்டை இதெல்லாம் போட வேணாம்னு சொல்லு. என்ன சீரியஸா தான் சொல்றேன். தயிர் சாதத்துக்கு வேணாம். இது வடிக்கலாம். இந்த இதோட சேர்த்து தானே கொண்டு வரைக்கும் தனியாக வடித்து நல்லா புல் வந்து போன வாட்டி நல்லாவே இல்லைன்னா தயிர் சாதம் எங்கடா அது உடம்பு சரியில்லை. தயிர் சாதம் சாப்பிடுறது இந்த வாட்டி வந்து எடுத்து தனியாக அம்மா சொன்னாங்க. பாட்டியா போட்டான் கார குழம்பு ஊத்திக்கிறான். என்ன பட்டாணி பதார்த்தமா? உள்ள இருக்கு கத்திரிக்காய் இருக்கு. பட்டாணி கத்திரிக்காய் பட்டாணிக்குது. இந்தா ஊத்திட்டேன். போதுன்னா சாப்பிடு. இன்னும் வேணும்னா கேளு. திம்மா துண்டு தானா அப்படின்னாத. இன்னும் சாப்பாடு இருக்குது. புரியுதா? உனக்கு போதுன்னா கேளு. போனா கேளு. காய் இல்லையாப்பா? காயா? வாங்கிட்டு வரேன். சாப்பிடு. கொய்யாக்கா வாங்கினோட நாள் காய் வேணுமா? பெஸ்தி குழம்பு கூட பெஸ்தி சாப்பிடு. மேலக்கா தயிர் சாப்பிட்டு சாப்பிட்டு உப்பு இல்லைன்ற குழம்புக்கு இது போறேன். தயிர் சோறா போட்டுக்க. குழம்பு நெய் சாப்பாடு நல்லா கலக்கி சாப்பிடு. உப்பே இல்ல. சரி பெஸ்தி சாப்பிடு சொல்றேன். உப்பு இல்ல. உப்பு இல்லையா? ஒரே வாயிலே தெரிஞ்சிருச்சு உனக்கு சாப்பாட்டு உப்பு இருக்குல்ல இல்லையான்னு. உப்பு குடுறாப்பா. கட்டாக்குதா கம்மியாகுதா? உப்பு போடலையா? போச்சு. உப்பு கொடுக்கா. இருக்காப்பா? நிறைய அந்த டப்பா நிறைய நீ கொட்டினா கூட பத்தாது. அதுக்கு போட்டமா? உப்பு போட்டமா? கையெடு. பெசி இருப்பா. சாப்பிட்டு சொல்லும். தயிர் சாத்துல உப்பு இருக்கும், குழம்புல உப்பு இருக்கும். இன்னும் எங்கேயா உப்பு எடுத்துட்டு போடுறது அதுக்கு? கட்டாக்குதா சாவித்திரி? உப்பு கட்டாக்குதா இல்லையா? வெள்ளை சோறு இருக்குது. நீதான் குழந்தை இருந்தா சாப்பிடுவிய. சரி சாப்பிடு. இன்னொன்னு சாப்பிடு. இன்னொரு தட்டுல போடுறேன் சாப்பிடு. வெள்ளை சோறு குடுறா. டேய் கௌதம வெள்ளை சோறு கொடு. கௌதம வெள்ளை சோறு எடுத்துட்டா. வெள்ளை சோறு ஒன்று எடுத்துனா. என்ன இரு தட்டுல போட்டு சாப்பிடுங்க. இரு
இரு தட்டில் போடுறேன். இரு தட்டில் போட்டோமா? தட்டு கொஞ்சம் லைட்டா கழுவேன். சொம்பு தண்ணியில் லைட்டா கழுவேன். தாத்தா கை விடும்போது தெரியும் கார்ல. அம்மா பஸ்ஸில் இருக்கிறாரு பொழுது. ஏண்டா பட்டாணி 5 கிலோ பட்டாணி வாங்கி கொடுத்தேன்டா. பட்டாணியே காணுண்டா அதெல்லாம். போட்டோமா? பாட்டியை ஊத்திட்டேன் பாரு. எடுத்து துண்ணு. சத்தியமா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் இப்படியே கிடக்குது. இதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம எனக்கு சின்ன கோல்டு நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் நிற்கிறேன். புரியுதா? சரியாக மாட்டேங்குது. சின்ன சளி பிடிச்சின்னு நாள் நம்மளை இழுத்து ஆட்டிங்குது. பாரு எந்த தண்ணி வேணாலும் குடிக்குது பாட்டி. எதை வேணாலும் சாப்பிடுது, போது வருது. உடம்பு கடவுள் வந்து எந்த நோயும் கொடுக்காம வச்சுக்கிறான் பாரு. ஆமா, அடுத்த நாளே வந்து உட்காந்துக்கும். கட்டாயிட்டா அப்போ உப்பு காயெல்லாம் இங்கிட்டு பேர் எடுத்து சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துட்டோமா? ஊத்துட்டுமா குழம்பு? உப்பு போட்டோமா? குழம்பு ஊத்திட்டு போட்டோமா? கையெடு குழம்பு ஊத்துறேன். கையெடு. ஊத்திட்டேன் பாரு. காயோட போட்டுக்கிறேன் பாரு. காய்ங்களாம் இருக்குது பாரு. சாப்பிடு பாரு. பட்டாணி எல்லாம் இருக்கு பாரு. சாப்பிடு. கரெக்டா இருக்குதா எல்லாம்? ஏம்பா உப்பு ஏத்தணும்ப்பா. அம்மா உப்பு சாப்பிட்டா என்ன ஆகுறது சாவித்திரியா? உப்பே இல்லைன்ற 2 பாக்கெட் கார குழம்பு ஊத்திட்டேன். கையெடு. போட்ட மாதிரி பேசி சாப்பிடு. போதும், மேல அதிகமா உப்பு சாப்பிடாத. கௌதமே அந்த குப்பையெல்லாம் எடுத்து போடா. டேய் இதுல டஸ்ட்பின்ல போடுங்க. உங்க பேரு முருகன் தானே? மாற்றவங்க பூரா முருகன் தான் மாட்டுவீங்க போல. ஏன் பாட்டி பாத்தி கட்டினுக்கிறா? ஐயோ அண்ணாமலையாரு உப்பு ஃபேக்டரி எத்தனை வந்து கொட்டினா கூட வேலைக்கு ஆகட்டு. தம்பி உப்பு இல்லையாப்பா? வாப்பா. வாயிலடி கை வச்சுக்கிட்டு கிடையாது. நானும் தான் இங்க பாத்துக்கிறேனே. நீ எம்மா உப்பு போடு. உப்பு இல்லதான் நாலுல இருந்து உப்பு மட்டும் போட்டு பேட்டி சாப்பாடு எத்தனோட எம்மா உப்பு சாப்பிட்டா நானும் தான் போட்டுங்கிறேன். உப்பு இல்லைன்னு கைவிடு. கக்கிதுன்னு மட்டும் சொல்லி பாரு நீ. இப்ப பேசி சாப்பிடு. நல்லா பேசி.
கரெக்டா இதா உப்பு? உப்பு கரெக்டா இதா வேணுமா? ஓ கரெக்டா இருக்கு போல இது. சரி. வேற என்ன சாவித்திரி? ஏன் சோகமா உட்காந்துக்கிறா? ஏன் அழுவுறா? ஏதோ பறி கொடுத்த மாதிரி. என்ன ஆச்சு உனக்கு? சொல்ல கேப்பான். சோகத்தை வெளிப்படுத்து. சோகமாக என்ன காரணம்? அதனால சோகமாகறியா? துணிங்களை நட்டு மேல காய வைக்க வாட்டமா இருந்துச்சு. இங்கெல்லாம் நினைச்ச இடம் காய வச்சா நினைச்ச இடமெல்லாம் ககுசு குந்து வாட்டுங்க. அதான் பேசி அதான். அதனால இப்ப சோகமாகற. சாப்பிட்டு போலாம். இட்டும் போட்டோமா? அவதான் நேத்து வந்து கூப்பிட்டாங்களாமே, நீ வரமாட்டேன்ட்டியாமே, இருட்டாக்குது நான் வரலன்ட்டியாமே. ராவு கட்டுல வந்தா பகல்ல வந்தா தெரியும். வரவங்க கூப்பிடுறவங்க பகல்ல வர ராவுல வரனவரும் கூப்பிடணும் எண்ணம் கிடைக்கும் போது தான் வந்துருவாங்க. அந்த நேரத்துல நீ வரமாட்டேன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? பகல்ல வந்தா அது வைக்காத. இந்த பொடியை வச்சுட்டு வர்றதுக்கு தான் துணி இல்லை. பகல் தான் இப்பயும் துணிங்களை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு அது கிடக்கும்பா. காய வச்சு எட்டு வச்சுட்டா அது பாட்டு கிடக்கும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. நாங்க டீ கடையாண்ட கூட உட்காந்து கிடப்போம். ஆட்டக்கா சேர்ந்து பார்ப்போம். அப்படி சொல்றியா? பைனஸ் கடையில அங்கதான் உட்காந்து கிடப்போம். சரி சொல்றேன். சொல்றேன், என்ன முடிவு கட்டுறோமோ பண்ணலாம். அது பைனஸ் கடைக்கா உட்காந்து நின்று இருக்கும்பா. துணி காய வச்சு உள்ள வைக்கிறதுக்கு அது அழியுது. சரி. அந்த இடமெல்லாம் மைதானம் எல்லாம் இடம் இல்ல காய வைக்கணும்னு சொல்லி சொல்றேன். இடம் சுத்தமா கிடையாது. எங்க காய வைக்குவோம்? அது மெது மேல காய வச்சு எட்டி வச்சுக்கிட்டே அது எங்கன்னா டீ கடைக்கா கூட போய் உக்காந்து கிடக்கும். சரி அப்படின்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். புடவைல ஏலம் விட்டுலாமா? சாவித்திரி பாட்டி யூஸ் பண்ண புடவை ஏலம் விடலாமா? செம ரேட்டுக்கு போவோம். நீ யூஸ் பண்ண புடவைனா சாவித்திரி சித்தர் டி சித்தர் யூஸ் பண்ண புடவை தொடக்க விலை 55,000. கேள்வி கேட்பவர்கள் கேட்கலாம் அப்படின்னு யூடியூப்ல ஒரு நாள் லைவ் ப்ரோக்ராம் போட்டு ஏலம் விட்டுலாமா? புடவைலாம் தேடி தேடி வாங்குவாங்க பாட்டிய. உங்க வீட்டு புடவை எடுத்துன்னு போய் வீட்டுல வச்சா எல்லா காரியமும் சுப காரியம் தான். அந்த மாதிரி ஒரு வத்தி பிச்சு பத்த வச்சு விட்டுலாமா? 4 பேர் லைனா நிப்பாங்க ஏலத்துல வாங்கறதுக்கு. என்ன சொல்றா? எதுக்கும் நீ ஒத்து வைக்கணும் பாட்டிய. என்னப்பா தூக்காத புடவை ஏலம் விட்டுலாமா? செம ரேட்டு போகும்பா. அப்படிதான் பண்றாங்க. சித்தர்கள் யூஸ் பண்ண துணி, சித்தர்கள் யூஸ் பண்ண கபலம், சித்தர்கள் யூஸ் பண்ண ருத்ராட்சை, சித்தர்கள் யூஸ் பண்ண விபூதி அப்படின்னு தான் பண்றாங்க இப்பெல்லாம். சரி போலாம். நான் போய் கேட்டு வர தட்சிணாமூர்த்தி வீட்டுல. என்ன கிளம்பு? நீ கிளம்புறியா? வந்தா கிளம்புறியா? சரி போய் வர சொல்றேன் உடனே. துணிமணிலாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோ. என்ன புரியுதா? அப்புறம் அவங்க வந்த பிறகு இரு துணி எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ற போற. கிளம்பிடுவாங்க அவங்க. எடுத்து ரெடியா வச்சுக்கோ, போறதுக்கு சௌகரியமா இருக்கும்.
இந்த பலகையும் ஏற விட்டுடலாம். சாவித்திரி பாட்டி யூஸ் பண்ண பலகை பாட்டி. ஆமாம், டப்பா சொம்பு ஒரே இதில் கழுவி குடிச்சு அந்த ஜக்கு அதெல்லாம் 5 கோடி போகண்டா ஏலத்தில். லைன் கட்டி வருவாங்க. அது கொஞ்சம் நல்லா திரிச்சு ஏலம் ஒண்ணும் ஸ்கிரிப்ட் எழுதுறேன் போய். இதெல்லாம் பலன்கது, இதெல்லாம் பலன்கது, பாட்டி யூஸ் பண்ணதை வாங்கினா இதெல்லாம் பலன், இதெல்லாம் பலன் சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி பக்காவாக பண்ணணும். டப்புன்னு நம்மளே சொல்லிட்டுனா அது அப்புறம் எது. ஆமாம், தலையில முடி இல்லாதவங்களுக்கு முடி முளைக்கும், புரியுதா? அதை வாங்கி யூஸ் பண்ணி இந்த டப்பாவில் தலைக்கு ஊத்துனீங்கன்னா தலையில முடி இல்லைன்னா கூட முடி முளைக்கும். வீட்டில் ரோட்டில் செடி இல்லைன்னா கூட செடி முளைக்கும். ஓகேவா? மாடியில் செடி முளைக்கும். இல்லை இப்போ இந்த இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல புதுசாக மாடி தோட்டம் அந்த மாதிரி, அதுக்கெல்லாம் இந்த ஜக்கு தண்ணியை வாங்கி யூஸ் பண்ணால் மாடியில் வந்து நீங்கள் மண்ணே கூட போட தேவையில்ல. சாவித்திரி பாட்டி யூஸ் பண்ண ஒரு ஜக்கில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சிமெண்ட் தரையிலும் செடி முளைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். புடவைக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கணும், இந்த குடத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், இந்த பக்கெட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், இந்த உட்காந்துக்கு இந்த சைக்கிள் இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், அப்புறம் அந்த ஊசி போன பைக்கும் கீஞ்சி போன பைக்கும் ஸ்கிரிப்ட் எழுதணும், இந்த தார்பாய்க்கு ஒரு ஸ்கிரிப்ட்டு, இந்த அந்த பெட்ஷீட் ஒரு ஸ்கிரிப்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஸ்கிரிப்ட் ஒன்று தனித்தனியாக எழுதணும். யோசின்னா லைவ் ப்ரோக்ராம், இங்கிறதே லைவ் ப்ரோக்ராம். வாங்க வாங்க வாங்க, போனா கிடைக்காது, பொழுது போனா வராது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். வாங்க. எந்த ஸ்மெல்லுமே வரல, எனக்கு கொரோனாவான்னு நினைக்கிறேன். ஃபீவரே இல்லடா எனக்கு. சளி தான்டா எனக்கு. இல்லடா சளி இப்போ வந்து ஸ்னோ இது வந்து சளி வந்து வந்துட்டே இருக்கும், அப்படியே துப்பிட்டே இருப்பாங்க, அந்த மாரி எதுவும் இல்லை. ஆமா, ஆனா வந்து குரல் மட்டும் கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். ஆமா, எனக்கு வந்து இன்னைக்கு நைட்டு அந்த மாத்திரை டேப்லெட் கண்டினியூஸ் போட்டு படிச்சுட்டு காலைல கரெக்டாக ஆயிடும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரியாக்ஷன் வந்து காமி இது போட்டல, இன்ஜெக்ஷன் போட்டல காமி, நாளைக்கெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். சரி பாட்டி, என்ன சாப்பிட்டு வா, போலாம் சீக்கிரம். Shiva, Arunachala Shiva, Arunachala